பாபு சார், நன்றி சார். ஸ்பீட் கேஷ் உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். இன்று மகளிர் செக்ஷன் இன்று வந்திருக்கும் பெண்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். அவங்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ஒரு அருமையான இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா, என்னுடைய பெயர் ஆனந்தவள்ளி மணப்பாறை. நேற்று மாலை நம்ம முத்துக்குட்டி சார் தொடக்க உரையில ராஜா சார் வந்து திட்ட விளக்கம் கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. காலை மார்னிங் செக்ஷன் சாமி சார் ஆல்ரெடி இந்த கர்ப்பப்பை பத்தி சொல்லியிருந்தாலும், இன்னைக்கு இந்த பெண்கள் செக்ஷன் பெண்கள் எல்லாரும் கத்துக்கணும் அப்படிங்கறதுனால இன்னைக்கு சார் வந்து நமக்காக இந்த பயிற்சியை நமக்கு இன்னைக்கு ஒரு தடவை சொல்லி கொடுக்கணும், விழிப்புணர்வு கொடுக்கணும் பெண்களுக்கு அப்படின்ட்டு இன்னைக்கு மார்னிங் செக்ஷன்ல சார் வந்து சொன்னாங்க. உண்மைதான், சார் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் உண்மைதான். ஆனா இதையும் தாண்டிதான் பெண்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்க, வருமானத்துக்காகவும் வேலைக்காகவும். வேற வழி கிடையாது. வாழ்க்கையில நம்ம சாப்பிடக்கூடிய உணவே சுகாதாரம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில பெண்கள் அவங்கள பத்தி அவங்க மறந்துடுறாங்க. அதான் உண்மை. அவங்கள பத்தி அவங்க கவனிச்சுக்கிறதே கிடையாது. இதனாலதான் அந்த குழந்தை பேரு இல்ல, குழந்தை கிடைக்கல அப்படிங்கறதெல்லாம் நிறைய பேரு அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா, எங்க பார்த்தாலும் இந்த முக்கோணம் சிக்னல் இருக்கும். அதாவது இந்த குடும்ப கட்டுப்பாடு முறை கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, குடும்ப கட்டுப்பாடு பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா, பெண்கள் கருத்தரிப்பு மையம்னே எங்க பார்த்தாலும் நடந்துகிட்டு இருக்கு. பல லட்சங்களையும் செலவு பண்ணி குழந்தைக்காக அலையுறாங்க. ஆனா நம்ம உடல் ரீதியா என்னென்ன பிரச்சனை இருக்கு, நம்ம எப்படி கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஃபேமிலிக்கும் அந்த பெண்களுக்கும் புரிஞ்சது அப்படின்னா இந்த மாதிரி இது தவிர்க்கப்படலாம். அதுக்காக சாமி சாருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதோட நேற்று பாத்தீங்க அப்படின்னா, அரக்கோணத்துல நம்ம அட்மின்ல இருக்கக்கூடிய நம்ம கிருஷ்ணமூர்த்தி சார் தானத்தில் உயர்ந்ததான அன்னதானம் பாங்க கிட்டத்தட்ட ஒரு 3000 பேத்துக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க ஆடி கிருத்திகையை முன்னிட்டு. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவருக்கு நம்ம குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். போன ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி ஒரு சிறப்பு நிகழ்ச்சி வந்து சென்னையில கிண்டிங்கிற இடத்துல நம்ம செந்தில் சார் வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஸ்பீட் கேஷ் உறவுகள் தான் ஒரு 100 பேர் பக்கம் அங்க கலந்துட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஜூம் மீட்டிங்ல தான் பார்த்தோம். ரொம்ப அருமையா இருந்தது. நம்ம போய் அங்க கலந்துக்க முடியலையேங்கிற ஒரு வருத்தத்தையும் கொடுத்துச்சு. அதுல நம்ம சங்கர் சார், அடுத்து சார்லஸ் சார், அவங்க எல்லாம் இந்த திட்ட விளக்கத்தை பத்தியும் இந்த ஸ்பீட் கேஷ் இதை பத்தி சொல்லும் போது சரி மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம போக முடியலையேங்கிற வருத்தம் எனக்கு மட்டும் இல்ல, நம்மளை சார்ந்த அனைவருக்கும் இருந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கிறேன் சார். இந்த வாய்ப்பு திரும்பி திருச்சியிலையும் நடக்கும்போது நீங்களாம் வந்து கலந்துக்கணும். ஏன்னா நாங்க திருச்சி மாவட்டத்துல நான் இருக்கேன். நம்மளாம் குடும்பமா சேர்ந்து பயணிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டா நம்ம ராமலிங்க சாருடைய பிள்ளைங்க 2 பேர், பாலமுரளி சீனிவாசன், அவங்க 2 பேர் போய் அங்க கலந்துட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது இன்னும் சந்தோஷம். குடும்பமா வேலை செய்யறதுங்கிறது சும்மா வாய் வார்த்தை கிடையாதுங்க. இங்க வந்திருக்க ஸ்பீட் கேஷ்ல வர எல்லாருமே குடும்பமா தான் வேலை செய்யறாங்க. ஸ்பீட் கேஷே ஒரு குடும்பம் தான். நம்ம எல்லாருமே ஒரு குடும்பம். ஆனா அந்த குடும்பத்திலையும் குடும்பமா வேலை செய்யறோம் பாருங்க. ஒரு பார்த்தா தோப்பு, அந்த தோப்புல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மரமும் தனி மரம் தான். அப்படி ஒவ்வொரு குடும்பமும் சேர்ந்ததுதான் அங்க ஒரு பெரிய தோப்பு. அதுல அந்த ஃபேமிலி நம்மளோட இணைஞ்சு வந்து நிக்கிறாங்க அப்படிங்கும் போது, நம்மளோட கை கோர்த்து நிக்கிறாங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பாலமுரளி தம்பிக்கும் சீனிவாசன் தம்பிக்கும் என் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸ்பீட் கேஷ் உடைய நோக்கமே பாத்தீங்க அப்படின்னா, மக்கள் வந்து பொருளாதார ரீதியா வளர்ச்சி அடையணும். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி பல தலைவர்களுடைய சிந்தனைகள் தான்
ஒன்னா உருவெடுத்து ஸ்பீட் கேஷா நிக்குது. இதை ஆரம்பிக்கும் போது மே மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சாங்க. இதை ஆரம்பிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இது மாதிரிலாம் எத்தனையோ வந்துருச்சு, எத்தனையோ பாத்துட்டோம். இதுல எல்லாம் நம்ம சம்பாதிக்க முடியுமா? இதெல்லாம் என்ன ஸ்பீட் கேஷ்ன்னு சொல்றாங்க, ஹெல்பிங் கான்செப்ட்னு சொல்றாங்க. இதுல போய் என்ன கிடைக்க போகுது? ஏன்னா ஒரு வாரம் ஓடுமா? பணம் வாங்கினவங்க எல்லாம் தூக்கிட்டு ஓடி போயிருவாங்க, அதோட சரி நின்னு போயிடும். எவ்வளவோ நெகட்டிவ் 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 போய் பேசுறவங்கள்ட்ட எல்லாம் நெகட்டிவ் தான் கிடைச்சது. அப்படியே ஆசைப்பட்டு சேர்ந்தாங்க. எதுக்கு தெரியுங்களா? போட்ட காசு 2ஆ வந்தா போதும் மேடாங்கிற மாதிரி. ஆனா நம்மளோடதுல ஒரு சின்ன நெகட்டிவ் கூட கிடையாதுங்க. உள்ள வந்த எல்லாரும் எப்படி தெரியுங்களா? சிங்கம் மாதிரி இருந்தாங்க. நம்மளோடதுல மட்டும்தான் ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதை ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டி அத பிரச்சனையை சரி பண்ணிக்கிட்டு திரும்ப ஆரம்பிச்சாங்க. ஒரு கார்ல போயிட்டு இருக்கோம், டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, உடனே என்ன பண்றோம், அங்கனே நிப்பாட்டி அந்த டயரை சரி பண்ணிட்டு தான் பயணம் செய்ய முடியும். அப்படி மூணு சக்கரத்துல போக முடியாது இல்லையா? அது போல நம்ம தலைவர்கள் இங்க சேர்ந்திருக்க எல்லாருமே சொல்றேன், அவங்கவுங்க என்ன பண்ணாங்க, அதுல என்ன பிரச்சனைன்னு சரி பண்ணி கொடுத்தாங்க. அதுக்காகவே ஒரு குரூப் ஓபன் பண்ணாங்க. இதெல்லாம் வேற எதுலயுமே கிடையாதுங்க. நம்ம ஸ்பீட் கேஷ்ல சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த கூட்டம் பாத்தீங்கன்னா யாரும் சேர்ந்து செய்யல. இதுல ஜாயின் பண்ணும்போது யாருக்குமே தெரியாது. இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் கிடையாது. கூட்டம்லாம் தானா சேர்ந்துச்சு. தானா சேர்ந்த கூட்டம் தான் இன்னைக்கு மிக பிரம்மாண்டமா போய் நிக்குது. இதுல பாத்தீங்க அப்படின்னா மக்கள் இன்று 15,000 பேர் தாண்டி போயிட்டோம். இதுல ஒரு 10-15 நாள் செயல் நிப்பாட்டி வச்சு வேலை பார்த்து போனதுலயே ஒரு 2 மாசத்துல ஸ்பீட் கேஷ தவிர வேற எங்கேயுமே சொல்றேன் இது மாதிரி ஒரு ஹெல்பிங் பிளான்ல இதுக்கான வாய்ப்பே கிடையவே கிடையாது. இது நமக்காக ஆரம்பிக்கப்பட்டது. இங்க எல்லா தரப்பட்டவங்க இந்த நோக்கமே என்னங்க, எல்லாரும் சம்பாதிக்கணும், எல்லா மக்களும் உள்ள வர அனைவரும் சம்பாதிக்கணும். இதோட சிறப்பம்சம் என்ன தெரியுங்களா? இங்க பணம் வந்தத போன் பண்ணி கேட்கணும். அது யாருன்னு பெயர் காட்டலன்னு வச்சுக்கோங்களேன், கால் பண்றாங்க, இந்த பணத்தை யாருக்கு அனுப்புறதுன்னு தெரியல, கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. வேற ஹெல்பிங் கான்செப்ட்ல எல்லாம் இது மாதிரி பாத்துருக்க மாட்டீங்க. வந்தவங்க கொஞ்ச நாள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பணம் வரலன்னா அவங்க வேற வேலையை பார்த்துட்டு போயிருவாங்க. ஆனா இங்க யாருக்கு பணம் வரலன்னு பார்த்து அதையும் வாங்கி கொடுக்குறாங்க. எப்படிங்க போவாங்க? இந்த 2 மாசத்துலயே 15,000 பேர் வந்திருக்காங்கன்னா அடுத்து நம்மளோடதுல 5 திட்டங்கள் வருது. ஸ்பீட் கேஷோட நம்மளோடது நிக்கல. ஸ்பீட் கிரிப்டோன்னு ஒண்ணு வருது. அது நம்ம ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஓபன் பண்ண போறாங்க. அதுல இங்க சிஸ்டம் ப்ரமோட்டர்ஸ் 12 பேர் முடிச்சவங்க தான் அது உள்ள போயிட்டு இருந்தோம். இப்ப நம்ம லீடர்ஸ் எல்லாம் யோசிச்சாங்க, இந்த வாய்ப்பை எல்லாருக்கும் கொடுக்கணும். அதே மாதிரி எல்லாரும் தான் உள்ள சேர்ற எல்லாத்துக்கும் கொடுக்க முடியுமா? உண்மையா உழைக்கிறவங்க தான் சீனியாரிட்டில வரணும்னு சொல்லி, சரி நீங்க இப்பதான் வந்திருக்கீங்களா, சரி ஒரு 6 பேரையாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்களா, இந்தாங்க உங்களுக்கு வாய்ப்பை பயன்படுத்த தெரிஞ்சவங்க தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். உடனே என்ன பண்ணாங்க, 6 பேர் வந்தா கூட நீங்க கிரிப்டோல வந்துருங்க, அங்க திருப்பி தொடருங்க, 12 பேருக்கு திரும்பி அடுத்து வாய்ப்பு கொடுங்க, அடுத்த 6 பேர் அப்புறம் கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்மள கை பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க. அடுத்தது இன்னும் யோசிக்கிறாங்க நம்மளை பத்தி. இதுல வர பெண்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, ஒரு வருமானம் இல்லாம நிறைய பேர் கடன் லோனுன்னு போற பெண்களுக்காக உமன்ஸ்க்கு நம்மளே லோன் கொடுத்தா என்ன? அது மாதிரியான தலைவர் எப்ப பார்த்தாலும் எனி டைம் 24 மணி நேரமும் நம்மளை பத்தி தான் யோசிக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, உமன்ஸ்க்கு லோன் எப்படி கொடுக்கலாங்கிறத பத்தி ஒரு திட்டம் கொண்டு வர போறாங்க. சரி நம்ம வீடு இல்லாதவங்களுக்கு எல்லாம் வீடு கட்டி கொடுக்கணும்னு அதுக்காகவே ஒரு ப்ராஜெக்ட், நம்ம ஸ்பீட் கேஷ் ஒரு ப்ராஜெக்ட் தான். அதுல இத்தனை ப்ராஜெக்ட் வருது பாருங்க. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் வருது. சரி அது மட்டும் போதுமா? நம்மளோட குழந்தைங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கணும் இல்லையா? எங்கேயுமே கல்வி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துலதான் வளர்ச்சியும் இருக்கும். அப்ப கல்விதான் முதல் இடத்துல இருக்கு. அதுக்காக எஜுகேஷனுக்காக ஒரு பிளான் கொண்டுட்டு வந்திருக்காங்க. எஜுகேஷன் ப்ராஜெக்ட்ங்கிறது இன்னும் அதை பத்தி நமக்கு எல்லாம் எதுவும் தெரியல. ஆனா நம்ம சங்கர் சார் கண்டிப்பா அவருடைய யோசனை மிக பிரம்மாண்டமா இருக்கும்னு தான் நான் யோசிக்கிறேன்.
அத பத்தின கருத்து சார் சொல்லும் போது அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா தினம் தினம் மீட்டிங் நடக்குது. காலை ஈவினிங் 7:55 டெய்லி 7:55க்கு மீட்டிங் வைக்கிறோம். அது என்ன? நம்மளுடைய திட்ட விளக்கத்தை சொல்லி கொடுக்கறாங்க தினம் தினமும். அந்த திட்ட விளக்கத்துல நம்ம பிளான் தெரிஞ்சா மட்டும்தான் அவங்களுக்கு ஐடியா போட்டு கொடுக்கறோம். இது நம்மளோட மட்டும்தாங்க இருக்கு. மத்த பக்கத்துலாம் இவ்வளவு பணம் கட்டினா இந்த ஐடி இவ்வளவு பணம் வரும், உங்களுக்கு இவ்வளவு சம்பாதிக்கலாம், அத பத்தி மட்டும்தான் நம்ம சொல்லி தருவோம். ஆனா நம்ம என்ன பண்றோங்க, நம்ம நண்பர்களை மீட்டிங் பாத்தியா ஐடி போடு அப்படின்னு சொல்லிதான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம். அது தினம் தினம் 2 ஆசிரியர்கள் 7:55க்கு ஆரம்பிச்சு 9 மணி வரைக்கும் நமக்கு சொல்லி கொடுக்கறாங்க. சரி, மார்னிங் செக்ஷன்ல என்ன தெரியுங்களா, நம்மளுடைய கருத்துக்களை பரிமாறிக்கலாம், நமக்கு சந்தேகங்கள் இருந்தா கிளியர் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு மீட்டிங்ல கொண்டாந்து உட்கார வைக்கிறோம்? நம்ம மனசுல இருக்க ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா, தினமும் சொல்றது தானே இங்க மீட்டிங்ல சொல்ல போறாங்க, புதுசா என்ன சொல்லி கொடுத்துட போறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து எல்லார் மனதிலையும் இருக்கு. பேசுறதே தனியா பேசுவாங்க அப்படின்னு. ஆனா ஒன்னே ஒண்ணு நினைச்சுக்கோங்க, இன்னைக்கு மீட்டிங் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணவங்க எல்லாம் சக்சஸ் பண்ணவங்களாதான் இருப்பாங்க. சரி, உள்ளுக்குள்ள இவ்வளவு பேர் இருக்காங்க. இந்த மீட்டிங் டைம் தொடர்ச்சியா கவனிக்கும் போது அவங்களுடைய ஆள் மனதுல இது போய் பதிஞ்சிரும். அப்ப அவங்களுடைய இந்த வேலைகளை கவனமா செய்வாங்க. மீட்டிங் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணவங்க எல்லாம் இதுல சாதிச்சுட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. ஃபர்ஸ்ட் டேல இருந்து இன்ன வரைக்கும் சும்மா பாத்துட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. ஆனா அதை பயன்படுத்திக்கிட்டாங்க இல்லையா, மீட்டிங் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணி அதை கருத்தை உள் வாங்கிட்டு வேலை பார்த்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே சக்சஸ் பண்ணிருக்காங்க. அவங்கதான் அட்மின் குரூப்லயும் இணைகிறாங்க. நம்மளோட என்ன தெரியுங்களா, தானா சேர்ந்த கூட்டம் தான். நம்ம ஸ்பீட் கேஷ் பாருங்க, நல்லதே நடக்கும்னு நமக்காகவே ஒரு அறக்கட்டளை உருவாக்கி இருக்காங்க. வெறும் ஸ்பீட் கேஷ் ஆரம்பிச்சது இன்னைக்கு அறக்கட்டளையில இருந்து நம்ம எல்லா பயனும் பெற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ சொன்னதையே சொல்லுவாங்க, பேசுறதையே பேசிட்டு இருப்பாங்கன்னு மாறணுங்கிறதுனால 5 நாள் 5 காலை நேரத்துல 5 மீட்டிங் கொடுக்கறாங்க. திட்ட விளக்கம்ங்கிறது ஈவினிங் ஒண்ணுதான். ஆனா மார்னிங் செக்ஷன் பாருங்க, திங்கட்கிழமை அட்மின்ஸ்க்கு மட்டுமே, அவங்க மட்டும்தான் பேசுவாங்க. செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பெண்கள் செக்ஷன் உருவாக்கி இருக்காங்க. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இவங்க வந்தா அப்படின்னா நல்லா இருக்கும், இவங்க வாழ்க்கை முன்னேறும், இவங்க குடும்பம் நல்லா இருக்கும்னு நம்மளை பத்தி யோசிச்சு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நம்ம மகளிருக்காக ஒதுக்கி கொடுத்து உங்களுடைய திறமைகளை காட்டுங்க, நீங்களும் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி நமக்கான வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த மார்னிங் செக்ஷன் 5 மணில இருந்து 7 மணி வரைக்குமே நம்ம பெண்கள் மட்டுமே என்ன நம்மளுடைய கருத்துக்களை கண்டிப்பா சொல்லலாம், சந்தேகங்களை தெளிவுபடுத்திக்கலாம். புதன்கிழமை பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர்ங்கிறவங்க யார் தெரியுங்களா, இதுல வாலண்டரியா நான் முழு மனதோட முழு ஈடுபாடோட என்னோட வேலை பார்த்துட்டு இருந்தாலும் என்னால நான் முழு கவனத்தோட இதுல இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்கள செலக்ட் பண்ணி ப்ராஜெக்ட் மேனேஜர்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க புதன்கிழமை அவங்க எல்லாரும் கலந்துப்பாங்க. நம்மளுடைய மார்னிங் செக்ஷன்ல அவங்கதான் பேசுவாங்க. வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா சிஸ்டம் ப்ரொமோட்டர் 12 பேர் முடிச்சாங்க இல்லையா, 12 பேருக்கு மேல முடிச்சவங்க இதுல நிறைய பேர் இருக்காங்க. 500 பேருக்கு மேல தாண்டி போயிட்டோம். ஆகஸ்ட் 15க்குள்ள நம்மளுடைய டீம்ல 1000 பேருக்கு மேல வந்துருவாங்க சிஸ்டம் ப்ரொமோட்டர் முடிக்கிறவங்க. அவங்க எல்லாம் வியாழக்கிழமை சிஸ்டம் ப்ரொமோட்டர் மார்னிங் செக்ஷன்ல பேசுவாங்க. வழக்கம் போல வெள்ளிக்கிழமை பெண்களுடைய செக்ஷன். சனிக்கிழமை பாத்தீங்க அப்படின்னா யாரு வேணாலும் ஸ்பீட் கேஷ்ல இணைஞ்சிருப்பாங்க, அவங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். அமைதியா போகணுங்கிற அவசியம் இல்ல, நம்மளுடைய கருத்துக்களை சொல்லணும். பெரும்பாலும் நமக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளை சொல்றதுக்காக கிடையாது, இது மத்தவங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுது, நமக்கு என்ன யூஸ் பண்ணிருக்கோம்ன்ற சொல்றதுக்காக சனிக்கிழமை ஒரு மீட்டிங் வச்சிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் கலந்துக்கலாம். இது ஒரு ட்ரைனிங் செக்ஷனும் நடக்குது. கிரிப்டோ பத்தி நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ட்ரைனிங் செக்ஷனா வச்சிருக்காங்க.
இதெல்லாம் பிரிச்சு தனித்தனியா சொல்லும் போது எப்படிங்க எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியும்? 15,000 பேரு இல்ல, கிட்டத்தட்ட 1000 பேர் 1000 கருத்துக்களை ஒரு வாரத்துக்குள்ள சொல்லுவாங்க. 1000 பேர் அவங்களுடைய அனுபவத்தை சொல்லுவாங்க. இப்படி எப்படி சம்பாதிக்கலாம், இதுக்குள்ள எப்படி வரணும்னு, அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்ததோ அதை பத்தி சொல்லுவாங்க. இதுல எப்படி சம்பாதிக்கலாம்னு சொல்லி தருவாங்க. இவ்வளவு விஷயங்கள் நடக்கும் போது 15,000 பேத்துல ஒரு 500 பேராவது நம்ம என்ன பண்ணணும், நம்ம டீமை கொண்டாந்து உட்கார வைக்கணும். அப்படி வந்தாதான் ஒரு 1000 பேர் அட்டன் பண்ணுவாங்க. 1000 பேர் இதை கத்துக்கிட்டாங்கன்னா ஸ்பீட் கேஷுடைய வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்கும். இது எதனால வரல? நம்ம லீடர்ஸ் நம்ம டீம்ல சொல்றது இல்ல. டீம் ஃபாலோ அப் இல்ல. டீம் ஃபாலோ அப் இருந்தாலும் கூட ஒன்னே ஒண்ணு நினைச்சுக்கிறோம், நம்ம ஒரு தடவை போய் சொன்னோடனே அவங்க வரல அப்படின்னா விட்டுறோம். குழந்தைகளுக்கு தெரியாது இல்லையா, புதுசா இவங்க உள்ள வந்துட்டு அனைவருமே குழந்தைங்க தான். அவங்களுக்கு இதை சொல்லி கொடுத்து இதுல எல்லாருமே வருமானத்துக்கு தாங்க ஓடுறோம். வருமானம் வருமானம் வருமானம், பணம் பணம் பணம், அதுக்குதான் ஓடிட்டு இருக்காங்க. உழைப்பு ஃபுல்லா பணத்துக்கு தான். ஆனா இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி இதுல பார்த்த அப்படின்னா இதுல கண்டிப்பா வருமானம் வரும். இதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க டீமுக்கு சொல்லி கொடுக்கலான்னு நம்ம திரும்ப திரும்ப நம்ம டீமுக்கு சொல்லிதான் அவங்கள உட்கார வச்சு ஆகணும். வேற வழி கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா தானா சேர்ந்த கூட்டத்துல குரூப்பிசம் இருக்கக்கூடாதும்பாங்க. குரூப்பிசம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒருத்தர் குறை சொல்லுவாங்க. ஒரு கூட்டம் போட்டு என்னெல்லாம் நெகட்டிவ் சொல்லலாம்னு சொல்லி பேசிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த குரூப்பிசம் நம்மளோடதுல கிடையவே கிடையாது ஸ்பீட் கேஷ்ல. ஏன்னா இது வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு. இதுல என்ன பண்ணா வளர்ச்சி அடையணும் அதை பத்தி தான் நம்ம லீடர்ஸ் யோசிப்பாங்க. இதுல அட்மின்ஸ்க்கு தனியா குரூப் இருக்கு. டீச்சர்ஸ்க்கு மீட்டிங் தனி குரூப் இருக்கு. கிட்டத்தட்ட 32 ஆசிரியர்கள் அதுல இருக்காங்க. எல்லாரும் பயிற்சி பெற்றுட்டு இருக்காங்க. அடுத்து சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ்க்குன்னு தனி குரூப் வச்சிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 421 பேர் உள்ள இருக்காங்க. நிறைய பேர் கொடுக்காம இருக்காங்க. 500 தாண்டி போயிடுச்சு. ப்ராஜெக்ட் மேனேஜர் குரூப்ல பாத்தீங்க அப்படின்னா 189 பேர் இருக்காங்க. சென்ட் ரிசீவ், பணம் வர்றத அனுப்ப முடியலையே, இல்ல ஏதாவது சின்ன பிரச்சனை இருக்கா, இந்தாங்க அந்த குரூப்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு உடனே உங்களுடைய பிரச்சனைகளை சரி பண்ணி தர முடியும்னு சொல்லிட்டு சென்ட் ரிசீவ்னு ஒரு குரூப் வச்சுட்டாங்க. சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ்க்கு 420 பேர் இருக்காங்க. ஆர்கனைசர் குரூப்னு தனியா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து ஆக்டிவ் வாலண்டரிஸ், தானா நானா வரேன், நான் இதுல என்ன பண்ணி கொடுக்க முடியும், எல்லாரும் உள்ள வந்துருச்சு. எல்லாத்துக்குள்ளரையும் ஸ்பீட் கேஷ் வந்துருச்சு. அவங்களாவே வர்றாங்க, நாங்க என்ன பண்ணி தரணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த குரூப்குள்ள இணையறாங்க. இது இல்லாம டெலிகிராம்ல மகளிருக்காக ஒரு குரூப் ஆரம்பிச்சு அதுல பெண்கள் ஒரு 300 பேத்துக்கு மேல அதுலயும் குரூப்ல வந்திருக்காங்க. அவங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதுல பேசுறாங்க, குரூப்ல பேசுறாங்க. இங்க பேச மாட்டேன்னு கூட டெலிகிராம் குரூப்ல சந்தேகங்கள் கேக்குறாங்க. அத சிறப்பா உஷாராணி மேம் வழி நடத்தி கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கிரிப்டோ அடுத்து வரப்போகுது இல்லையா, அந்த கிரிப்டோல பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய விஷயம் நெகட்டிவ். என்ன பண்றோம், இது மாதிரி நிறைய வந்துருச்சு, நிறைய பக்கத்து போய் பணத்தை லட்சக்கணக்கில் இழந்திருப்போம். ஏன்னா அதை பத்தின புரிதல் நமக்கு கிடையாது. அதனால தனிநபர் யாரோ ஒருத்தவங்க ஆரம்பிச்சதுல போயிட்டு நம்ம பணங்கள் லாஸ் பண்ணிருப்போம். ஆனா நம்ம உண்மையான செய்தி என்ன தெரியுங்களா, உலகம் முழுக்க கிரிப்டோ மட்டும்தான் வரப்போகுது. பணத்தை தொட்டு பார்த்த கடைசி தலைமுறை நம்மளதான் இருக்கும். கிரிப்டோங்கிறது ஒரு டிஜிட்டல் கரன்சி, கண்ணுக்கு தெரியாத மணி. இதுதான் நாளைக்கு நம்மள ஆள போகுது. அப்ப அத நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும், இந்தியாக்குள்ள வரணும். அப்படிங்கறதுனால நம்ம இந்திய கவர்மெண்டே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இது எப்படி கொண்டு சேர்க்கணும், எப்படி ஒரு 2000 நோட்டு ஒரே நாள்ல மாறிச்சோ அதே போல இந்த கிரிப்டோ தான் இந்த மாதிரி இருக்குன்னு ஒரு நாள் அறிவிப்பாங்க. நம்ம ஸ்பீட் கேஷ்குள்ள வந்தவங்க எல்லாம் உண்மையிலேயே புண்ணியம் பண்ணவங்க. அதையும் நம்ம தலைவர்கள் எடுத்துட்டு போறாங்க. அந்த கிரிப்டோவை நம்ம எல்லாம் சேர்ந்து பயணிக்க போறோம். பல லட்சங்களையும் கோடிகளையும் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ஸ்பீட் கேஷ்ல மட்டும்தாங்க இருக்கு. இன்னும் யோசிக்க வேணாம், நம்மளுடைய கடமையை செய்வோம், பலன் தானா வரும். ஐடியா போட்டுட்டு பணம் வந்தவங்க வேலை செய்வோம்னு இல்லாம
நம்மளுடைய கடமையை தொடர்ச்சியா செஞ்சோம் அப்படின்னா இதுல எல்லாருமே கோடீஸ்வரர்கள் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு மார்னிங் செக்ஷன்ல ஒரு 200 பேர் கலந்துட்டு இருக்காங்க. இதுல பெண்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்றதுக்காக உங்களுக்கு கரங்களை உயர்த்தினா நல்லா இருக்கும். மகளிர் அனைவருக்கும் வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. கரங்களை உயர்த்த தெரியாதவங்க இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரியாக்ஷன்ற ஒரு பட்டன் இருக்கு பாருங்க, அதை டச் பண்ணீங்க அப்படின்னா ரைஸ் ஹேண்ட்னு வரும், அதை தொடுங்க, உங்கள் கரங்கள் உயரும். சூப்பர்மா. வித்யா பாபு மேம், வெல்கம் மேம், நீங்க பேசலாம் மேம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். சூப்பரா பேசுனீங்க மேம். எல்லாமே நீங்களே பேசிட்டீங்க, நாங்க என்ன செய்யறது மேம்? சூப்பரா பேசுங்க மேம். மேம் இன்னைக்கு மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லி கொடுக்கலாம்னு வந்திருக்கேன். என்னன்னா எல்லாருக்கும் டெய்லி பணம் வரணும் அப்படின்னாக்கா நான் சொல்ற டிப்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா சீக்கிரம் பணம் டெய்லி வரும். அதாவது வந்து 1,53,000 ரூபாய் மொத்தமா வர்றது இல்லாம நம்மளுக்கு டெய்லி இன்கம் வரணும் அப்படின்னா சீக்கிரமா சிஸ்டம் ப்ரொமோட்டர் இல்லைன்னா சிஸ்டம் மேனேஜர் ஆயிடுங்க. ஏன் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் என்னையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் 2 ஐடி தான் போடணும்னு சொன்னாங்க. 2 ஐடி தான் போட்டேன். அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்கன்னா ராமலிங்கன் என்ன சொன்னாருன்னா, நீ ஒரு சிஸ்டம் மேனேஜர் ஆயிடுமா, ஒரு 12 பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லாருக்கும் வந்து ஐடி போட்டு விடுங்க அப்படின்னா. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நாங்க பேசணும், எல்லாரும் ஐடி போட்டாங்க, ஒரு சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆனோம். ஏன் இவங்க ஃபர்ஸ்ட் 2 பேர் தானே சொன்னாங்க, அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் யோசிச்சோம். அதுக்கப்புறம் நானும் சரி திருச்சி மீட்டிங்காக சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆனேன். ஆனா உண்மையிலே நான் இப்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 ஒரு 1000 rupees ஒரு 2000 அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி வந்து ஸ்பான்சர் இன்கம் வந்து வருது. அப்ப டெய்லி வந்து இன்கம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்ப ஒர்க் பண்ணும் போது அந்த ஹாப்பியோட நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த டெய்லி வர இன்கமும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். பாருங்க, எந்த சிஸ்டம்ல வந்து டெய்லி நமக்கு இன்கம் வர மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா பாருங்க, நம்ம பிபிஎஸ் கேஷ்ல ஜஸ்ட் வந்து நம்ம சிஸ்டம் ப்ரமோட்டர் இல்ல சிஸ்டம் மேனேஜர் ஆனோம் அப்படின்னாக்கா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்கம் எடுக்கலாம். அவர் ஆனா ஸ்டார்டிங்லேயே சொன்னாரு, நீ கொஞ்ச நாள் கழிச்சு பாரு உனக்கு டெய்லி இன்கம் வரும்டா அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி எனக்கு டெய்லி வந்து ஸ்பான்சர் இன்கம் வந்து நம்மளுக்கு கீழே வாங்கும்போது நம்மளுக்கும் வரும்போது அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அந்த 1,53,000 ரூபாய் வந்து மொத்தமா வந்தது. அதை விட இது டெய்லி வர இன்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம டீம் பாருங்க, திடீர்னு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமர் கேர் கால் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா வந்து உடனே சார்ட் அவுட் பண்ணிக்கிறாங்க. ஆர்த்தி பாக்கியராஜ் சார்லாம் ரொம்ப வந்து சூப்பரா ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. எதுனாலும் ஃபோன் பண்ணோம் அப்படின்னாக்கா பாக்கியராஜ் சார்லாக்கா உடனே சரிங்க பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எங்களுக்குன்னு இல்ல நிறைய பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாக்கியராஜ் சார் ஆர்த்தி பேர் சொன்னாதான் தெரியுதே உள்ள வந்து அவ்வளவு குயிக்கா வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. லேடிஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டியான ஜாப் வந்து இது. இப்ப நம்ம போய் வெயில்ல எங்கேயுமே அலைய வேணாம், ஒருத்தர்கிட்ட போயிட்டு காலையில இருந்து நைட்டு 8 மணி வரலாம் வந்து ஒர்க் பண்ண வேணாம். நீங்க ஒரு 50 பேர் 60 பேர் வந்து நீங்க ஜாயின் பண்ணி விட்டுட்டு உங்க தெரிஞ்சவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி அதுல எல்லாருக்கும் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு இதுல ஐடி போட்டுட்டு அவங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா நீங்க ஃப்ரீயா வீட்டுல உட்காந்துட்டு ஹாயா டெய்லி வந்து ஸ்பான்சர் இன்கம் எடுக்கலாங்க. இது வந்து நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வர பீப்புளுக்கும் இதை நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களும் ஈஸியா வந்து இன்கம் வின் பண்ணலாம். மகளிர் ஸ்பெஷல்லி மகளிருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஸ்பான்சர் இன்கம் எடுக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்பீட் கிரிப்டோக்காக. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 15 days இருக்கு. டெய்லி ஒவ்வொரு நாள் இன்னைக்கு போயிடுச்சு நாளைக்கு, இன்னைக்கு போயிடுச்சு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிரிப்டோக்காக வெயிட் பண்றோம். எப்படி நம்மளுக்கு ஸ்பீட் கேஷ் ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா
இவ்வளவு ஜாலியா இன்கம் வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிரிப்டோலயே வந்து பாத்தீங்கன்னா 3 ரெஃபரல் கொடுத்தா போதும், நம்மளுக்கு வந்து அப்ரூவ்க்கு போன் பண்ண வேணாம். யாருக்கோ வந்து பாத்தீங்கன்னா சார் நீங்க எனக்கு கால் பண்ணோம், காசு அனுப்பி விடுங்கன்னு கேட்கவே வேண்டாம். நம்ம போயிட்டு நம்ம ஐடியில பாத்துட்டு நம்ம வந்து அப்ரூவ் கொடுத்துக்கலாம். அதுக்காக நாங்க ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இப்ப இந்த சிஸ்டம்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்க நிறைய டீச்சர்ஸ், இப்ப திடீர்னு ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் வந்து சொல்லணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு தெரியலன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அழகா நம்ம லீடர்ஸ் எல்லாம் பேசினது வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்ல போட்டு வச்சிருக்கோம். அதுல போயிட்டு எந்த லீடர் வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அந்த லீடரை டக்குன்னு டிக் பண்ணி நம்ம பீப்புள்ஸ்க்கு எல்லாம் காமிச்சோம் அப்படின்னாக்கா அதுல நம்ம பேசவே பண்ணாங்க. எல்லா லீடர்ஸுமே வந்து அழகா பேசி வச்சிருக்காங்க. அதுல லீடர்ஸ் பேசுனது நம்ம ஒவ்வொருத்தருக்கு மெசேஜ் பண்ணிடலாம், இல்ல ஒவ்வொருத்தர் பேசினது நம்ம போட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வந்து பேசி நம்ம ஈஸியா ஐடி போட்டுடலாம். இந்த மாதிரி வந்து ஒண்ணுமே தெரியல அப்படின்னு வரவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஐடி போடுற மாதிரி நம்ம லீடர்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆசிரியர் டீமுக்கு வந்து நம்ம ரொம்ப தேங்க் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க டெய்லி வந்து பாத்தீங்கன்னா பீப்புளுக்கு புரியுற மாதிரி. நேற்று கூட ராஜா சார் வந்து சூப்பரா வந்து இப்ப பேசினாரு. எனக்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி 1,53,000 வந்து நம்மளுக்கு வரும் அப்படின்றது தெரியாம இருந்தாங்க. அதுவும் எப்படி வரும் அப்படின்றத அவர் சொல்லிட்டாரு. எல்லாரும் ஐடி போட்டுட்டு உடனே வந்து காசு வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பீப்புள் கேக்குறாங்க. அதுவுமே வந்து எவ்வளவு பீப்புள் நம்ம உள்ள வந்தோம் அப்படின்னா வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து தெளிவா சொன்னாரு. அதெல்லாம் கேட்டுட்டு எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணாங்க. இன்னைக்குதான் வந்து டீட்டெயில்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இதெல்லாம் புரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய லீடர்ஸ் வந்து பேசின டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து யூடியூப்ல இருக்கு. நம்ம அதை அழகா வந்து நம்ம பீப்புளுக்கு அனுப்பணும் அப்படின்னாக்கா அவங்க யூடியூப்னாக்கா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலதான் இருக்கு இதெல்லாம். அதை வந்து நம்ம பீப்புளுக்கு அமிச்சோம் அப்படின்னா இப்ப ஸ்பீட் கிரிப்டோவும் வரப்போகுது. ஸ்பீட் கிரிப்டோ பத்தியும் அதுல வந்து அப்டேட்ஸ். ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து அந்த சிஸ்டம் பத்தி பேசுறதுக்கு தெரியாது. அப்ப கிரிப்டோ பத்தி பேச தெரியாதவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த சேனல்ல இருக்க அந்த வீடியோஸை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் அனுப்பணும் அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியா புரியும். இது வந்து எல்லாருக்குமே வாய்ப்பு வந்து கிரிப்டோல வந்து கொடுக்க முடியாது. கிரிப்டோல வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் சிஸ்டம் ப்ரமோட்டர்ஸ் முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். அப்ப நம்மளுக்கு கீழே வரவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி டெய்லி வந்து இன்கம் வரணும் அப்படின்னா சிஸ்டம் மேனேஜர் ஆயிடுங்க, சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆயிடுங்க, அப்படியே கிரிப்டோவும் வந்து லான்ச் ஆயிடும், கிரிப்டோக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம இது பண்ணலாம். அதே மாதிரி லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி அண்ட் செக்யூர்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப லேடிஸ்க்கு எல்லாம் காலையில போயிட்டு ஈவினிங் வரலாம் ஒர்க் பண்றதுதான் கஷ்டமே. எனக்குமே சொல்றேன், காலையில நம்ம கடைக்கு போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டு மத்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு ரொம்ப டயர்டா இருக்கும். நான் பிபிஎஸ்பி கேஷ் ஆரம்பிச்சதுல இருந்து கடையில போய் வேலையை செய்யறது இல்லை. கடையில போய் உட்கார்ந்து அப்படின்னாக்கா கஸ்டமர் கிட்ட வந்து தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாமே பேசுற வேலை மட்டும்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் இப்ப ஆபீஸாவும் மாறிட்டதுனால இப்ப வரவங்க கிட்ட எல்லாமே வந்து எனக்கு ஒன்லி பேசுறதுக்கு மட்டும்தான் இப்ப நான் அந்த ஆபீஸ் யூஸ் பண்றேன். இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய லேடிஸ் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிபிஎஸ் ஸ்பீக்கர்ஸ்ல வந்து ஒரு சிஸ்டம் ப்ரமோட்டரும் சிஸ்டம் மேனேஜராகவும் ஆயிட்டு நிறைய பீப்புள்ஸ் வந்து லேடிஸ்க்காக ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. நான் நிறைய மகளிர் குழு எல்லாம் போய் பேசிட்டு வந்திருக்கோம். ஒரு பிளான் வந்து போட்டிருக்கோம் நானும் எங்க ஹஸ்பண்டும். இவங்க உங்ககிட்ட எல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்து அது மூலயமா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் யாராச்சும் சேர்ந்துட்டு அவங்க கூட பிளான் போட்டு அழகா ஈஸி. ஏன்னா தனியா போய் ஒர்க் பண்ணோம் அப்படின்னும் போது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி மகளிர் குழுல பேசும்போது ஒரு பார்ட்னர் வந்து ஆட் பண்ணிட்டு நீங்க 2 பேரும் ஜாயின் பண்ணி கூட ஒர்க் பண்ணலாம். அதுல யார் வந்து தெளிவா வந்து சிஸ்டம் பத்தி பேசுறாங்களோ அவங்க கிட்ட பேசி 2 பேரும் இன்க்ளூட் ஆகி கூட ஒர்க் பண்ணலாம். நாங்க அந்த மாதிரிதான் ஒர்க் பண்றதா பேசி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோட பிரதர் வந்து ராமலிங்கம் சாருக்கும் சங்கர் அண்ணாக்கும் என்னோட ஹஸ்பண்ட்க்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ. சூப்பர் மேம், தேங்க்யூ மேம். கவிதாமா நீங்க பேசலாம் மேடம். கவிதா மேம் ஃபோக்கஸ்ல தான் இருக்கீங்க, அந்த மைக்கு டச் பண்ணிட்டு பேசுங்கம்மா.
ஆரோக்கியம் ஆரோக்கியம் நீங்க பேசலாமா? ஆரோக்கியம் ஏரியா. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம்மா, குட் மார்னிங், பேசுங்கம்மா. மகளிர் அனைவருக்கும் வணக்கம் மேடம். நான் ஜாயின் பண்ணி 1 month ஆகுது. எனக்கு ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்லை மேடம். எனக்கு லெவல்லாம் கரெக்டாக வந்துகிட்டு இருக்கு. நான் 12 பேரை ஜாயின் பண்ணியிருக்கேன். சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆயிருக்கேன். திருச்சி மீட்டுக்கு நான் கூட வந்திருக்கேன். இப்போ ஸ்பீட் கிரிப்டோலையும் ஜாயின் பண்ற ஐடியாவில் தான் இருக்கேன். எனக்கு நல்ல நம்ம ஸ்பீட் கேஸ் என்னோட லைஃப்ல ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்குன்ற ஒரு நம்பிக்கையில இருக்கேன். அதே மாதிரி என்னோட டீம்ல உள்ளவங்களுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்களும் இப்ப 2 பேர் ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கு பெஸ்டா இருக்கு மேடம். ஸ்பீட் கேஸ்ட் பெஸ்டா இருக்கு. அதுவும் இந்த காலையில மார்னிங் மீட்டிங், மதியானம் மகளிருக்கான டெலிகிராம் மீட்டிங், இது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கு மேடம். அதாவது எப்படி ஒரு ஹார்லிக்ஸ் சாப்பிட்டா எப்படி டீ சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு. இந்த மார்னிங் மீட்டிங் பாக்குறதும் டெலிகிராம் மீட்டிங் பாக்குறது எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூமா. சுனிதா மேம், நீங்க பேசலாம் மேம். சுனிதா மேம். வணக்கம் மேம். வணக்கம்மா. அனைவருக்கும் இனிய ஆரோக்கியமான காலை வணக்கம். ஸ்பீட் கேஷ் டீம் அப்படிங்கும்போது எல்லா விஷயத்துலையுமே ஸ்டெடியாகவும் ரொம்ப ஃபாஸ்டாகவும் ஒர்க் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். காலையில் ஜிகே சாமி சார் நேற்று எடுத்த அதே செஷனை இன்னைக்கு எடுக்கணும்னு சொல்லி ராமலிங்கம் சார் கேட்டுக்கிட்டாங்க. நிறைய பெண்களுக்கு அதற்கான வாய்ப்பு கேட்கறதுக்கான வாய்ப்பை நேற்றே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆக நல்ல ப்ரோக்ராம், நல்ல விஷயத்த நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லாமல் விட்டுட்டோமே அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் மீட்டிங் முடியறதுக்குள்ளே அதுக்கான ஒரு வாய்ப்பும் உங்களுக்குள்ள கிடைச்சிருச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நேற்று. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய பேர்கிட்ட நாளைக்கு இப்படி ஒரு நிகழ்வு இருக்கு, எல்லாரும் அலாரம் வச்சு எந்திரிங்க. எல்லாரும் நிறைய பேர் மார்னிங் எந்திரிக்கிறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா நினைக்கிறாங்க. வாழ்க்கையில சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஏர்லி மார்னிங் அவங்க எழுந்திரிச்சாதான் முடியும். ட்ரை பண்ணுங்க, இன்னைக்கு ஒரு நாள் கேளுங்க, அதுக்கப்புறம் அவங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு அந்த தகவலை அனுப்பினேன். ஒரு சிலர் ஜாயின் பண்ணி கேட்டிருக்காங்க. இனிமேல் தான் நான் அவங்க கிட்ட எல்லாம் பேசணும். ரொம்ப நிறைவாகவும் ஒரு பொறுப்போட நடக்கக்கூடிய நிகழ்ச்சியாவே இருக்கு. ஒன்றும் கேர்லெஸ்ஸா ஏதோ ஒரு குரூப் அப்படி போகுது அப்படின்லாம் இல்லாம நாளுக்கு நாள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கு. ஒரு விஷயத்துலையும் நாம எப்படி இதுல பயணிக்கணும், நம்மளால இதுல ஸ்டாண்ட் பண்ண முடியுமா, எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த பயம் அப்படின்ற அந்த உணர்வே வராத அளவுக்கு ஒரு நிகழ்வும் நடந்துகிட்டே இருக்கு. ஒருத்தங்களுக்கு நம்ம ஒரு உதவி செய்யணும், அவங்கள வாழ்க்கையில உயர்த்தணும், உதவி செய்யணும் அப்படின்னா 3ல் 1 பங்கு அவங்களுக்கு தைரியம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தைரியம் கொடுக்கறது அப்படின்றது இங்க தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. ஸோ 3ல் 1 பங்கு உதவி ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்போது மற்றவங்க எல்லாரும் அதுல இருந்து மிச்சம் இருக்கிற 2 பங்கு டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படின்றது ஸ்பீட் கேஷ் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நிறைவை தந்து தைரியப்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஒரு நாளும். அதே மாதிரி பிரிச்சு இது பெண்களுக்கான நிகழ்வு, இது சிஸ்டம் ப்ரமோட்டர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி தனித்தனியா, இது அட்மின்க்கு அப்படின்னு சொல்லி தனித்தனியா நடக்கும்போது எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டா கூட ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற ஃபீல் வர்ற அளவுக்கு ஒரு தொடர்ச்சியான இப்போ 7 நாள் அப்படின்னா எந்த நாளை நம்ம மிஸ் பண்ணாலும் ஆக இதில் பத்தின விஷயங்களை நம்ம இழந்துட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்குள்ளேயே வர்ற அளவுக்கு இந்த வடிவமைப்பு அப்படின்றது இருக்கு. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நட்பு அப்படின்னு சொல்றது அப்படின்னா உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம், இதுதான் நட்போட பேஸ் அப்படிங்கிறது. அதே மாதிரி எல்லா விஷயத்திலையும் ஷேரிங்.
உனக்கு இது பிடிச்சிருக்கா நீ இதை செய், உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா, யாருக்கு எது பிடிச்சிருக்கோ அவங்களே இன்வால்மெண்டோட அந்த செயலை செய்யறதுக்கான வாய்ப்பு எல்லா வழிகளிலையும். உங்களுக்கு வந்து கஸ்டமர் கேர் அப்படின்றது பிடிச்சிருக்கா, நீங்களே வந்து உள்ளுக்குள்ள வரலாம். ப்ராஜெக்ட் மேனேஜர் எப்படி போகணும் அப்படின்னா அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எது உங்களுக்கு வேணுமோ சுய விருப்பத்தோட அவங்கவுங்களும் செலக்ட் பண்ணி நான் இதை செய்யறேன், இது எனக்கு பிடிச்சிருக்கு, இப்படி போறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது ஒருத்தவங்களும் செலக்ட் பண்ணி செய்யறதுக்கான அந்த நட்பு வட்டம் அப்படின்றது இங்க வந்து பெருகிக்கிட்டே இருக்கு. ஒருத்தவங்களும் வந்து யாரோட டீம் அது எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதை எப்படி அதுக்கு சொல்யூஷன் எப்படி கொண்டுட்டு வர்றது அப்படின்ற அந்த ஒன்ன நோக்கியே எல்லாரோட பயணமும் இருக்கு. அப்படிங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாவும் நிறைவாகவும் இதுக்குள்ள நான் வந்து உள்ளுக்குள்ள வந்ததுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எப்போதுமே முட்டாள் அப்படின்றவன் ஒரு விஷயத்த வந்து கடைசியா செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அறிவாளிகள் வந்து என்ன செய்வாங்கன்னா எந்த ஒரு செயலையும் முதல்ல செஞ்சிருவாங்க, முட்டாள் வந்து கடைசியா செய்வாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அறிவாளியா இருக்கிறதுனால இதுல வந்து உள்ளுக்குள்ள வந்துட்டு நம்மளை சுத்தி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரையும் அறிவாளி ஆக்கணும் அப்படின்ற அந்த கான்செப்ட்ல ஒருத்தவங்க கிட்டையும் நாம வந்து பேசிக்கிறோம். அவங்க வந்து எந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்கிறாங்க, எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து அவங்க வந்து உள்ளுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்க கூட நம்ம பின்னாடி கண்டிப்பா வருவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம போற வழி கரெக்டா இருக்கு, நமக்கு சொல்றத வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது இத பார்க்கும்போது அவங்களுக்கே மனநிலையில ஒரு மாற்றம் வருது. ஆனா யாருக்கும் வந்து என்ன இல்லை அப்படின்னா பொறுமை இல்லை. இப்ப இணைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம இணைஞ்சு 1000 ரூபாய் நம்ம கொடுத்துட்டோம், டொனேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான பலனை வந்து உடனே எதிர்பார்க்கறாங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்தாங்க அப்படின்னா அடுத்தடுத்து கிடைக்கும். இப்ப என்னோட டீம்ல பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் சிஸ்டம் ப்ரோக்ராமா இருக்கேன். இருக்கிறவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா உங்களோட இன்கம் வந்து எவ்வளோ, நீங்க எவ்வளோ இப்போ இது வரைக்கும் வாங்கியிருக்கீங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம், நீங்க இத்தனை பேர் ப்ரமோட் பண்ணி ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம் இதுதானா, நான் 1000 பேரையே இன்னைக்கு நான் ப்ரொமோட் பண்ணினா கூட என்னோட ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம் அப்படிங்கும்போது அது 500 தான் அப்படின்ற விஷயத்த ஆழமா புரிய வச்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி வெயிட் பண்ணணும், வெயிட் பண்ணி அடுத்தடுத்த லெவல்ஸ் வரும்போது இப்படித்தான் வரும், இதுல வந்து மாற்றங்கள் எதுவும் இல்லை. இனிமேல் இது வந்து இப்போ 30 days 40 days ஆகுறது வந்து 30 days குறையும், 25 குறையறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர இந்த பிளான்லயும் இந்த ஸ்ட்ரக்சர்லயும் எந்த மாற்றங்களும் இல்லை. இதை புரிஞ்சுக்கிட்டு இது உள்ள நின்னீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் இல்ல அப்படின்னா நீங்க தான் டிசைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். இப்ப புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டு சரி நாங்க வந்து 2 பேரை ரெஃபர் பண்றோம், 4 பேரை ரெஃபர் பண்றோம் அப்படின்னு அவங்களோட மனநிலை மாறிக்கிட்டே வருது. உங்களோட இன்கம் பார்த்துதான் நான் வளரணும்னு நினைக்கிறத விட நீங்க என்ன செய்யணும் அப்படின்றத உணருங்க. நீங்க இதை செஞ்சா எந்த ஒரு செயலையுமே செஞ்ச உடனே அது வந்து ரியாக்ஷன் தான் உடனே நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம செஞ்சதுக்கான பலன் அப்படின்னா வெயிட் பண்ணி தான் அதை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்கள்ட்டையும் புரிய வச்சிட்டு இருக்கேன். நிறைய பேர்கிட்ட நம்ம பேசும்போது செந்தில்குமார் சார் சொல்லுவாங்க, நீங்க 10 பேர்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா 2 பேர் தான் ஜாயின் பண்ணுவாங்க, அந்த ரேஷியோ தான் நம்மளுக்கு ரிசல்ட்டா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. நம்ம தினம் ஒரு 10 பேர்கிட்ட பேசணும் அப்படின்னா 2 பேர் அதுல இன்வால்மெண்ட் ஆனாலே நம்ம வந்து இதுல நம்மளோட வளர்ச்சி அப்படின்றது ரொம்பவே வேகமான வளர்ச்சியா இருக்கும். இந்த மார்னிங் செஷன்ல இவ்வளோ பெண்கள் கூட பேசுறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு ஒரு வாரமும் 2 முறை கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த டெலிகிராம் லிங்க்ல உமன்ஸுக்காக தனியா நடக்கிறாங்க வந்து நேத்துதான் நான் முதல்ல அதுக்குள்ள போயிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஒரு பிளானை உஷாராணி மேம் அவ்வளவு தெளிவா அப்படி விளக்கிக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து லேடிஸ் நிறைய பேர் இருக்காங்க, சந்தேகங்கள் கேக்குறாங்க. மேடம் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க, இந்த இடத்துல எவ்வளவு வரும், இந்த இடத்துல எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்கும்போது தெளிவா அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அதை புரிஞ்சிருக்காங்களோ அந்த மாதிரி ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி அதாவது யாருன்னே தெரியாத ஒரு நபருக்கு கிளாஸ் எடுத்து அவங்க புரிஞ்சுக்க வைக்கிறதுக்கு உஷாராணி மேம்க்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ரொம்ப நிறைவாகவும் ஒன்னும் அதாவது இதுக்குள்ள வந்து இதுல இருந்து நம்மளை பிரிக்க முடியாத அளவுக்கு இந்த ஸ்பீட் கேஷ் வந்து நம்மளை கொண்டுட்டு போகுது. இதுலயே இப்படி ஒரு உணர்வு வரும்போது கிரிப்டோ அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ல நம்மளுக்கு சொல்லவே வேணாம், நாம தான் இதோட பேஸ் அப்படின்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு. இந்த வாய்ப்பை எனக்கு தந்ததுக்கு அனைவருக்கும் நன்றி, பிரபஞ்சத்துக்கும் நன்றி. நல்லதே நடக்கும். சூப்பர் மேம், தேங்க்ஸ், வாழ்த்துக்கள் மேம்.
இந்திரா மேம் நீங்க பேசலாம் மேம். வெல்கம் மேம், பேசுங்கம்மா. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்திரா கோத்தகிரி. பிபிஏபிள் கேஸில் கலந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த செல்வராஜ் அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுவேன். இன்னும் நிறைய பேர்களை பிபிஏபிள் கேஸ்லேயே கொண்டு வருவேன், அவங்களையும் சம்பாதிக்க வைப்பேன் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூமா, வாழ்த்துக்கள்மா. லட்சுமி மேம் நீங்க பேசலாம் மேம். லட்சுமி மேடம் நீங்க பேசலாம் மேம். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். என் பேர் லட்சுமி. இன்னைக்கு இந்த காலையில் செக்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது பெண்களுக்கு. எஸ்பெஷலி தினமுமே எல்லாருக்குமே இது வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ஒரு செஷனா இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுல முக்கியமா பெண்களுக்கு நேற்றுக்கும் இன்னைக்கும் ரொம்ப ஒரு பயனுள்ளதா ஜிகே சாமி சொல்லி கொடுத்தாரு. இது எல்லாருமே ஃபாலோ பண்ணோம்னா பெண்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு வாழ்வியல் அமையும்ன்றது நான் கேட்டுக்கிறேன். இதில் நான் கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான், டெய்லி 4:30 மணி செஷனுக்கு எல்லோருமே இதில் கலந்துக்கிட்டோம்னா நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு இது ஒரு நல்ல படிக்கல்லாம் இருக்கும்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கொடுத்தவருக்கு எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர்மா, வாழ்த்துக்கள்மா. தனுஷா மேம் நீங்க பேசலாம் மேம். குட் மார்னிங் டு ஆல். குட் மார்னிங் மேடம், தேங்க்யூ என்ன கூப்பிட்டதுக்கு. ஆக்சுவலா வந்து ஹலோ கேக்குதா வாய்ஸ்? தனுஷா பேசுங்க பேசுங்க. அனுஷா தானே மேடம்? தனுஷான்னு சொன்னேன் மேடம். சரி ஓகே, அவங்க பேசிட்டு அப்புறமே. தனுஷா மேம் நீங்க பேசுங்க மேம். மேம் மைக்க ஆன் பண்ணி பேசுங்க மேம். ஃபோக்கஸ்ல தான் இருக்கீங்க. கலையரசி மேம் நீங்க பேசுங்க மேம். கலையரசி மேம் ஃபோக்கஸ் கொடுங்க. ஓகே, ஹலோ கேக்குதுமா? பேசுங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மா. திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து பேசுறோங்க மேம். என்ன வந்து இதுல இணைச்சர் வந்து ராஜேஷ் சாருங்க மேம். நான் வந்து எனக்கு 6 பேரை இதுல இணைச்சு சிஸ்டம் ப்ரமோட்டரா இருக்காங்க மேம். எனக்கு இதுல ரொம்ப 4:30க்கு ஜிகே சார் பேசுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க மேம். ரொம்ப எக்ஸலண்டா பேசுறாரு. அது இல்லாம நான் இதுல சிஸ்டம் மேனேஜரா ஆகணும்னு ஆசைப்படுறாங்க மேம். அதுல நான் அதுக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க மேம். தேங்க்யூ. வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூமா. ஓகே. தமிழரசி மேம் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க, ஏன் டவுன் பண்ணிட்டீங்கம்மா? பேசுங்கம்மா. தமிழரசி மேம். தனுஷா மேம் நீங்க பேசுங்க மேம். ஆர்த்தி மேம் நீங்க பேசுங்க மேம். ஆர்த்திமா. வணக்கம், அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா எப்பவும் விட இன்னைக்கு நிறைய லேடிஸ் புதுசா பேசியிருக்காங்க. எல்லாரும் அவங்களோட கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க. இது மாதிரி தினமுமே எல்லாரும் பேசணும்னு நான் நினைச்சுக்கிறேன். எதனால இது சொல்றேன்னா, டெலகிராம் குரூப்ல நிறைய பேர் இன்வால்வ்மெண்டா கொஸ்டின் கேக்குறீங்க, நிறைய பாக்குறீங்க. இந்த மீட்டிங்க தொடர்ந்து வாட்ச் பண்ற உமன்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. ஆனா அவங்களோட கருத்துக்கள் நீங்க சொன்னாதானே தெரியும் எல்லாருக்கும். அதனால நீங்க முன் வந்து பேசினாதான் நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட மைண்ட்ல என்ன இருக்கு, நீங்க உங்க டீம் எப்படி டெவலப் பண்றீங்கன்றது தெரியும். அதனால ஒவ்வொரு மீட்டிங்லயும் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறத நீங்க யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லிக்கிறேன்.
அதே மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் நிறைய பேர் அவங்க டீம் எப்படி டெவலப் பண்றது, எப்படி பாக்குறது, எல்லாமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மெத்தட ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மெத்தட வந்து நீங்க எப்படி ஃபாலோ பண்றீங்கன்றத நிறைய சொல்லுங்க, அப்பதான் தெரிஞ்சுக்கும். இப்ப என்னோட விஷயம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து எப்படி எடுத்துட்டு போறது, நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, எனக்கு யாருமே தெரியாது, நான் எப்படி சேர்க்கறது அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம கான்டாக்ட்ல எப்படி பார்த்தாலும் ஒரு 300ல இருந்து மினிமம் 300ல இருந்து ஒரு 500 கான்டாக்டாவது இருக்கும் எல்லார்ட்டையும், அதுக்கு மேலதான் இருக்கும். உங்களுக்கு கான்டாக்ட் யாருன்னா பேசினவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து நீங்க பேசாதவங்களா எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க பாத்திருப்பீங்க, அவங்கள்ட்ட நம்பர் வாங்கிருப்பீங்க, அந்த மாதிரி கான்டாக்டா இருக்கட்டும். அந்த கான்டாக்ட் எல்லாம் எடுத்து ஒரு நோட்ல எழுதுங்க. ஒரு 5 கான்டாக்ட் 10 கான்டாக்ட் அந்த மாதிரி எழுதுங்க. உமன்ஸா இருந்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்க டயத்துல அந்த கான்டாக்ட்ல பேசுங்க, போன் பண்ணி எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்க, இந்த மாதிரி ஒரு ஹெல்பிங் கான்செப்ட் இருக்கு, நான் அனுப்பி விடுறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாம் அனுப்பி விடுங்க, ஷேர் பண்ணுங்க. அத பார்த்துட்டு அவங்க திருப்பி உங்களுக்கு கண்டிப்பா கூப்பிடுவாங்க. ஏன்னா எந்த ஒரு கான்செப்ட்லயுமே எந்த ஒரு பிசினஸ்லயுமே ஒரு 1000 rupeesல இவ்வளவு ஒரு நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இது நம்ம விஷயத்துல வந்து நம்மளோட இங்க வந்து நிறைய பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கு. அந்த பாசிட்டிவ நீங்க சொன்னீங்கன்னா அந்த பாசிட்டிவா அவங்க எடுத்துக்குவாங்க. அதனால அந்த பாசிட்டிவா நம்ம எப்படி சொல்றோங்கிற விதத்துல மட்டும்தான் நம்மளுக்கான, நம்ம பேசுற விதத்துல மட்டும்தான் நமக்கு உள்ள நிறைய மக்கள் நம்ம உள்ள கொண்டு வர முடியும். இந்த விஷயத்தோட பிளஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அவங்க உள்ள ஜாயின் பண்ணுவாங்க. எனக்கு இன்னொன்னு என்னன்னா, நிறைய பேர் இதுல வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க, ஆனா எப்ப வரும் அப்படிங்கிற கொஸ்டின் நிறைய பேர் கேக்குறாங்க. நான் உங்கள்ட்ட சொல்றதெல்லாம் ஒரே விஷயம்தான், சார் இது வந்து கிரவுட் ஃபண்டிங், மக்கள் உள்ள வரணும். மக்கள் உள்ள வந்துகிட்டு இருக்காங்க, உங்களுக்கு சீக்கிரமா வந்துரும். இத மட்டும் தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். அதனால அந்த விஷயத்தையும் நீங்க உங்க டீம்ல புரிய வைங்க. இதுல இருக்க பிளஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு 1000 தான் கட்ட போறோம், அது ஒரே ஒரு தடவை தான் நம்ம கட்ட போறோம். ஆனா நமக்கு திருப்பி வந்து 1,53,500 ரூபாயா கிடைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம கட்டுற பணத்துல இருந்து. இதுல என்னன்னா, என்கிட்ட நான் பிளான் ஒரு மேடத்திட்ட சொல்லும் போது அவங்க என்கிட்ட கேட்டது, அப்போ 1 வருஷம் ஆகுமா அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட. நான் சொன்னேன், மேடம் எத்தனையோ பிசினஸ் பண்ணிருப்போம், எவ்வளவோ பேருக்கு வந்து வாரம் சீலிங், வாரம் மக்கள் நம்ம உள்ள கொண்டு வரணும், பேர் மேட்ச் பண்ணணும், இல்லைன்னா வந்து பிவி பண்ணணும், இல்லைன்னா வந்து வாரம் மக்களை உள்ள கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். அப்ப கொண்டு வந்துகிட்டே இருக்கும் போதுதான் நமக்கு வந்து வாரம் நமக்கு அமௌண்டே வரும். ஆனா நீங்க இதுல ஒரே ஒரு தடவை ஒரு 1000 ரூபாய் கட்ட போறீங்க, அது வந்து 1,53,500 ரூபாயா கிடைக்கும். 1 வருஷம் ஆகி கிடைச்சா கூட அது உங்களோட பணம் தானே, உங்களுக்கு தானே கிடைக்க போகுது. 1 வருஷத்துல எந்த ஒரு பிசினஸ்லயா இருக்கட்டும், இல்ல இன்வெஸ்ட்மெண்டா எதுவாவே இருக்கட்டுமே, இவ்வளவு ரிட்டர்ன் எதுல எந்த பிசினஸ்ல உங்களுக்கு வந்திருக்கு? அதே மாதிரி அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து சிரிச்சுட்டே சரி ஓகே மேடம், நான் இது ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க பிளான் கேட்டுட்டு ஃபுல்லா கேட்டுட்டு கடைசியா இதை சொல்லவும் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க ஐடி போடுறதுக்கு, அவங்களுக்கு ஐடியும் போட்டாச்சு. இப்ப என்னன்னா, அவங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் நான் சொன்னேன், நிறைய கான்செப்ட்ல புது நபர்களை தேடி போய்கிட்டே இருப்பாங்க. வாரம் நம்ம வந்து ஆள் சேர்க்கணும், வாரம் நம்ம அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு ஜாயின் பண்ண வைக்கணும். அவங்களை ஜாயின் பண்ணி அந்த இன்கம் வந்து நமக்கு அந்த வாரம் கிடைச்சதோட விட்டுரும். திருப்பி அடுத்த வாரம் நம்ம புது நபர்களை பார்க்கணும், திருப்பி புதுசா ஜாயின் பண்ணணும். இந்த பழைய நபர்கள் நம்ம சேர்த்தவங்களை வந்து திருப்பி அவங்க கூட ஃபாலோ பண்ணி அவங்களையும் ஜாயின் பண்ண வைக்கணும். ஆனா இதுல நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம ஒருத்தவங்கள்ட்ட பேசுறோம், ஃபர்ஸ்ட் நீங்க 1000 வாங்க, இதுக்கான இம்பார்ட்டன்ஸ நம்ம அவங்களுக்கு சொன்னோம் அப்படின்னா அவங்க இன்னையில இருந்தே ஓட ஆரம்பிச்சிருவாங்க, ஜாயின் பண்ணதுல இருந்தே. இல்ல அவங்களுக்கு புரிதல் இல்ல அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 1000 நீங்க ஒரு 500 ரூபாய் நீங்க ப்ராஃபிட் வாங்குங்க, ப்ராஃபிட் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க எங்களோட ஓடி வாங்கன்னு சொல்றான். அப்படியும் இல்ல எனக்கு யாருமே தெரியாதுன்னா, சரி உங்களோட ப்ராஃபிட் நீங்க எடுத்துருங்க, எடுத்ததுக்கு அப்புறமேட்டு
நீங்க அதுக்குள்ளே ஆனா 2 பேரை கையில ரெடியா வச்சுக்கோங்கன்றத நம்ம முன்னாடியே சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் அவங்க 500 ரூபாய், எங்க டீம்ல எல்லாம் நாங்க அப்படிதான் சொல்றோம். 500 ரூபாய் ப்ராஃபிட் எடுத்த உடனே அவங்கள்ட்ட சொல்றது நீங்க 2 பேரும் உடனே சேர்த்துருங்க அப்படின்னு. ஆனா அந்த 2 பேரோட நாங்க நிறுத்துறது கிடையாது, 6 பேரை போடுங்க. ஏன்னா இதுல வந்து 4 லெவல் இன்கம், 4 லெவல்ல நமக்கு இன்கம் வருதுன்னா கிரிப்டோல 2 லெவல் தான். அப்ப அந்த இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம சொல்றதுலதான் இருக்கு. அந்த கிரிப்டோ விஷயத்த வந்து நம்ம எப்படி புரிய வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ நிறைய கிரிப்டோ மீட்டிங்ல சொல்றாங்க ஃபியூச்சரே கிரிப்டோ, ஏன்னா ஃபியூச்சரே ஃபுல்லா டிஜிட்டலா வரப்போகுது. நமக்கு அந்த கிரிப்டோ தான் கரன்சினாலே டிஜிட்டல் கரன்சி, கிரிப்டோல மட்டும்தான் நம்ம யூஸே பண்ண போறோம். அப்படிங்கும் போது இது வரைக்கும் யாருமே கொண்டு வராத ஒரு கான்செப்ட் தான் நம்மளோட கிரிப்டோ. ஏன்னா கிரிப்டோலயே நம்ம ஹெல்பிங் தான் பண்ண போறோம், ஒருத்தருக்கு உதவி தான் செய்ய போறோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு இதுல எல்லாமே பாசிட்டிவா இருக்குன்னா அந்த பாசிட்டிவா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பாசிட்டிவா சொல்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உள்ள வருவாங்க. ஸ்பான்சர் இன்கம்லாம், இந்த மாதிரி ஒரு ஸ்பான்சர் இன்கம் நம்ம எங்கேயுமே கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். நம்ம இன்னைக்கு ஒரு நபரை நம்ம ஜாயின் பண்றோம்னா நாளைக்கு அவங்களே வந்து 8 பேர் ஆயிடுவாங்க. இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு அவங்களே 64 பேர் ஆயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த 8 ஆகும், திருப்பி 8 ஆகும் அப்படிங்கறது அந்த கணக்கே அவங்களுக்கு தெரிஞ்சுனாலே நீங்களே ஒரு நாள் யோசிச்சு பாருங்களேன். இவ்ளோ ஒரு ஆள் தான் இருக்கும், இவங்க நம்ம ஒரு ஆளை சேர்த்துட்டோம், இவங்களே இவ்வளவு பேர் ஆவாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னாலே அப்ப நம்ம ஏன் நிறைய பேரை சேர்க்க கூடாது அப்படின்னு நமக்கே ஒரு தாட் வரும். அதனால ஒவ்வொருத்தரும் அந்த விஷயத்த நீங்க மைண்ட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கான ஃபியூச்சர் தெரியும். சுப்பராஜ் சார் தான் ஒரு தடவை சொன்னாரு, அம்மா நமக்கு எவ்வளவு தேவை இருக்கோ வந்து நம்ம அதுக்கு மாதிரி நம்ம போடுறதெல்லாம் நமக்கு தானம்மா, நம்ம போடுறது ஆனா யாரோ ஒருத்தருக்கு தான் உதவியா போகுது. ஆனா ஸ்பான்சர் இன்கம்ங்கிறது நம்ம போடுறது நமக்கு தான் வரப்போகுது. நமக்கான டைரக்ட் நம்ம எவ்வளவு வேணாலும் போட்டுட்டு போலாம், நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு இது பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவை இருக்கோ அவ்வளவுக்கு நீங்க ஒர்க் பண்ணுங்க. எனக்கு வந்து இப்போ வந்து எனக்கு இந்த 1,53,000 ரூபாய் போதும், ஒரு 2 பேரை போட்டா எனக்கு 12,500 வருதா, எனக்கு அது போதும்னா அதோட நிறுத்திக்கோங்க. இல்ல என்னோட எய்ம் வந்து அதிகமா இருக்கு, நான் வந்து நிறைய சம்பாதிக்கணும், நான் வந்து இன்னும் நிறைய பாக்கணும், நான் கிரிப்டோல வரணும், இன்னும் சம்பாதிக்கணும், நம்ம வந்து நிறைய ரீச் ஆகணும். உங்களோட கெப்பாசிட்டி வந்து உங்கள்ட்ட தான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, நான் வந்து இவ்வளவு போதும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா அதோட நீங்க ஸ்டாப் ஆயிடுவீங்க. இல்ல எனக்கு இன்னும் வேணும், இல்ல நம்ம இதை செய்யணும் அதை செய்யணும் நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கான தேடுதலை நோக்கி நீங்க ஓடிட்டே தான் இருப்பீங்க. அப்படி ஓடுறவங்க தான் வந்து இப்போ எல்லாம் 12 பேர் முடிச்சிருக்காங்க, 25 பேர் முடிச்சிருக்காங்க, 25 பேருக்கு மேல 30 பேர், 32 பேர், 36 பேர் முடிச்சவங்க எல்லாம் இருக்காங்க டீம்ல. அப்ப அவங்களோட எய்ம்ல என்னன்னா, நமக்கு தேவை, நமக்கு இது வேணும், நம்மளுக்கு வந்து இது ப்ராஃபிட் வரணும், இது வந்து ஏன்னா வந்துகிட்டே இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு, வரட்டுமே, ஏன் வந்து 2 பேரோட ஸ்டாப் பண்ணணும், எனக்கு இன்னொரு நிறைய பேர் தெரியும், அவங்களும் இதுல யூஸ் ஆக போறாங்க, நமக்கும் அதுல ப்ராஃபிட் வரப்போகுது, நமக்கும் ஸ்பான்சர் இன்கம் வரப்போகுதுன்றது நிறைய பேர் ஒர்க் பண்றவங்க தான் இதுல நிறைய பேர் இருக்காங்க. நான் உங்கள்ட்ட சொல்றது அதுதான், உங்களுக்கான தேவைய, உங்களுக்கான ஒரு உங்களுக்கு எவ்வளவு தேவை, உங்களுக்கு அந்த தேவையை வந்து நீங்க இதுல நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். அது எவ்வளவு தேவைங்கிறது நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க யோசிச்சு ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க நிக்கவே மாட்டீங்க, ஓடிட்டே தான் இருப்பீங்க. அதனால ஒரு விஷயத்த நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுல ஃபுல் இன்வால்வ்மெண்டோட பண்ணுங்க. ஏனோ தானோன்னு இருந்தோம் அப்படின்னா எதுலயுமே நம்ம சக்சஸ் பண்ண முடியாது. இப்ப இத்தனை விமன்ஸ் வந்து நிறைய பேர் பாக்குறீங்க, மீட்டிங் பாக்குறீங்க அப்படின்னா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உள்ள நிறைய டெலிகிராம் குரூப்லயே இந்த மீட்டிங் எல்லாம் நடக்கும்போது நான் பார்க்கும்போது நாங்க 6 பேர் சேர்த்திருக்கோம், 12 பேர் சேர்த்திருக்கோம், கிரிப்டோல நாங்க உள்ள வரணும், என்ன பண்றது, அது எப்படி ஓபன் பண்றதுன்னு நிறைய டவுட்ஸ் கேக்குறீங்க. அப்போ உங்களோட இன்வால்வ்மெண்ட் அதுல தெரியுது. ஆனா நீங்க அந்த இன்வால்வ்மெண்ட்டை நீங்க தெரியப்படுத்தினா மட்டும்தான் நீங்க எவ்வளவு இன்வால்வ்டா இருக்கீங்கன்றது மத்தவங்களுக்கு தெரிய வரும். அதனால நீங்க ஒர்க் பண்றத வந்து மத்தவங்கள்ட்ட சொல்லுங்க, உங்களோட கருத்துக்களை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறேன். எல்லாருமே இன்னைக்கு நல்லா பேசினாங்க, எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன்.
தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ மேம். ஆர்த்திமா வாழ்த்துக்கள்மா. அன்ஷியா மேம், அன்ஷியா மேம் வெல்கம் மேம். அன்ஷியாமா மேடம், சின்னான்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்களா, அவங்கள பேசுறீங்களா? அவரு நான் பேசுறேன். சின்ன பேசுங்கம்மா. கேட்க மாட்டேங்குதுங்கம்மா. சுத்தமா சவுண்ட் கேக்கல. சார் அவங்க ஜென்ஸ் போல இருக்கு மேடம். ஓகே ஓகே, அவங்க வேண்டாம், அவங்க ஏற்கனவே ஓகே ஓகே. குட் மார்னிங் டு ஆல். இப்ப ஆர்த்தி மேடம் வந்து சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நிறைய பேருக்கு நிறைய புரிஞ்சிருக்கும். இப்ப நிறைய புரிதல் இல்லாம வந்திருப்பாங்க. சோ அவங்களுக்கு ஆர்த்தி மேடமோட எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் அதே மாதிரி வித்யா மேடம் வந்து அவங்களுடைய மோட்டிவேஷனா நல்லா பேசினாங்க. ஆக்சுவலா அவங்க ஒரு கவர்மெண்ட்ஸ் வச்சு அதுல இருந்து ரிமூவ் ஆகி நம்மளுடைய ஸ்வீட் கேஷை மட்டும் நம்ம இப்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்ல, இப்ப வந்து நிறைய லீடர்ஸ் வந்து அவங்க ஃபேமிலி ஐடிஸ்ல கண்டிப்பா ஒரு லேடிஸ் இருப்பாங்க. சோ அந்த லேடிஸ் எல்லாரையுமே எங்களுடைய, அதாவது எங்களுடையன்றத சொல்லக்கூடாது, நம்மளுடைய மகளிருடைய குரூப் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்ன்றதுதான் என்னோட விருப்பம். சோ இதுல வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 138 பேர் வந்து மகளிருக்கான குரூப்ல இருக்கோம். சோ அதுல வந்து நாங்க டெய்லியுமே ஒரு 1 to 2க்கு நாங்க மீட்டிங் வைக்கிறோம், ட்ரைனிங் கொடுக்கறோம். அதுல வந்து கலந்துக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் அதை மட்டும் எனக்கு இங்க டாப் லீடர்ஸ் வந்து அதை செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் தான் நாங்க இருக்கோம். சோ அவங்கள வந்து மோட்டிவேஷன் பண்றது நம்ம கையில தான் இருக்கு. அது வந்து டாப் லீடர்ஸ் இருக்கிற எல்லா ஜென்ஸ் கையிலயும் அவங்கவுங்க ஐடிஸ் போட்டிருக்கீங்க இல்லையா, அவங்க ஃபேமிலி ஐடிஸ் இருக்கும். கண்டிப்பா அவங்க கிட்ட கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலியில இருக்கிறவங்கள மோட்டிவேஷன் லேடிஸ கொண்டு வந்தாதான் அடுத்தவங்கள நம்ம கொண்டு வர முடியும். சோ அது என்னோட தாழ்ந்த வேண்டுகோளா கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து சார் சங்கர் சார் வந்து எவ்வளவு பிளான்ல இருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காருன்னு சொல்லக்கூடாது, நமக்கான ரெடியூஸ் பண்ணிருக்காரு. எவ்வளவு சீக்கிரமா பேமெண்ட் வரணும் அப்படின்றத அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. சோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய பேருக்கு அதை சொல்ல வைங்க. எது மூலியமா சொல்லலாம்னாக்கா, நம்ம பேசி அதை ரெக்கார்ட் பண்ணி கூட நீங்க, ஏன்னா சிலவங்களுக்கு டைப் பண்ணி அடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ அதனால நீங்க ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ வந்து ஷேர் பண்ணா கூட அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு சிலவங்களுக்கு இன்னும் வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் எப்படி பண்ணோன்றது நிறைய பேருக்கு தெரியல. சோ அதுக்கு என்னன்னாக்கா நம்ம ஒரு செக்ஷன் வச்சிருக்கோம். அதாவது சாட்டர்டே 6 o'clock வந்து மீட்டிங் இருக்கு, டெக்னிக்கல் சப்போர்ட். சோ அதுக்கு மேக்சிமம் யாரெல்லாம் வர வைக்கணுமோ வர வச்சு அதையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிரிப்டோல நாலேஜ் இல்ல அப்படின்றவங்களும் அழகா அவங்களும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு நம்மளுடைய ப்ராஜெக்ட் போயிட்டே இருக்கு. சோ இதுக்கு நம்மளுடைய ஒத்துழைப்பு எப்படின்னாக்கா, நம்ம ஃபேமிலிய ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும், அதுக்கப்புறம் தான் அடுத்த ஃபேமிலிய நம்ம பார்க்கணுமே தவிர, நம்ம ஃபேமிலிலேயே நிறைய பேர் வந்து எனக்கு தோணுது என்னன்னாக்கா, மகளிர் வந்து நம்ம ஃபேமிலியில நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்க எல்லாமே கொஞ்சம் முன் வந்தா நல்லா இருக்கும்ன்றதுதான் என்னோட விருப்பம். இப்ப மணிமேகலை மேடம் நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்க எல்லாம் வரல. சோ அவங்களெல்லாம் கொஞ்சம் இந்த ஜூம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணி அவங்கள ஒரு மோட்டிவேஷன் பண்ணி அவங்க மூலியமா நமக்கு வந்து நிறைய லேடிஸ கொண்டு வரணும். அது என்னுடைய ஆசையா இருக்கு. மற்றபடி இப்ப அனந்தவல்லி மேடம் வந்து இந்த எம்சி செக்ஷனை வந்து அழகா கொண்டு போறாங்க. சோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அடுத்தது உஷாராணி மேடம் பேசுவாங்க, இதை கண்டிப்பா கேளுங்க. அவங்களுடைய ஸ்பீச் இல்லாம மகளிர் குரூப்பே இருக்காதுன்ற மாதிரிதான் இப்போதைக்கு இருக்கு. சோ அத மாதிரி நிறைய உஷாராணி மேடம் வரணும், வெளியில வந்து அவங்களும் இந்த ஸ்பீட் கேட்ச்க்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். தேங்க்யூ, எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. தேங்க்யூ மேடம். தேங்க்யூமா, வாழ்த்துக்கள்மா.
நம்ம பெண்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க, எல்லாம் டவுன் ஆயிடுச்சு. தனிஷா மேம், தமிழரசி மேம்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க, பேசுறீங்களாமா? வேற யாராவது பெண்கள் பேச விருப்பம் இருக்கா? உஷாராணி மேம், வெல்கம் மேம், நீங்க பேசலாம் மேம். ஹாய் மேம், வணக்கம் மேம். வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குதுமா, வணக்கம், பேசுங்க. ஓகேங்க மேம், தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிபிஎஸ் ஸ்பீடு கேஷ் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். மகளிர்களுக்கு கூடுதலான வணக்கங்கள். ஸோ மார்னிங்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட செஷனை ரொம்ப அழகா ஆனந்தவள்ளி மேடம் கொண்டுட்டு வராங்க. அவங்க மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்களோட சார்பா நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்மளோட பங்களிப்பு இதுல இருக்கு அப்படின்னு மகளிர்கள் வந்து ஃபீட்பேக் கொடுத்த அத்தனை மகளிருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்மளோட மகளிர் குழு சார்பா நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நம்ம பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வருஷனை நோக்கி ரெடியா காத்துக்கிட்டு இருக்கோம். ஆகஸ்ட் 1ஆம் தேதியும் வரப்போகுது. அப்ப ஆகஸ்ட் மாசம் ஃபுல்லாவே சுதந்திரத்தை பத்தி தான் பேச போறோம். இந்த வருஷம் கொஞ்சம் மாத்தி கிரிப்டோ கரன்சில கொஞ்சம் என்ன சேஞ்சஸ் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். காரணம் என்னன்னா, பொருளாதார சுதந்திரம் நம்ம இந்தியன் ருபீஸ்ல மட்டும் இல்ல, கிரிப்டோ கரன்சிலையும் நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறது இந்த இடத்துல நான் பெருமையா சொல்லிக்கிறேன். முதல் ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்பீட் கேஷ்ல இருந்து சிஸ்டம் ப்ரமோட்டராவோ இல்ல சிஸ்டம் ப்ரமோட்டர் ஜூனியராவோ வந்துட்டோம் அப்படின்னா நம்ம கிரிப்டோக்குள்ள போயிடலாம். ஸோ அதுக்கு முதல் படி எல்லாருமே முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். அதனோட முயற்சி ஒரே மாதிரி இருக்காம மாத்தி மாத்தி யோசிச்சு பாருங்க. எக்ஸாம்பிள் 10 பேர்த்துக்கிட்ட போய் பேசும்போது, இந்த வாய்ப்பை சொல்லும் போது கண்டிப்பா ஒரு 4 நபர்கள் நம்மளோட டிராவல் பண்ற ரெடியா இருப்பாங்க. அப்படி பண்ணலையா, நம்ம அந்த 10 பேர்த்துக்கு என்ன சொன்னமோ அதுல நம்ம கரெக்ஷன் பண்ண வேண்டி இருக்குன்னு அவங்கவுங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க. எந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. இப்ப எடுத்ததுமே நம்மளுக்கு 5 ப்ராஜெக்ட் கையில இருக்கு. அப்ப அந்த 5 ப்ராஜெக்டும் நம்ம கிட்ட இருக்கு, அதை தெளிவா அவங்களுக்கு சொல்லுங்க. அப்பவே அவங்க 50% ஓகே ஆயிருவாங்க. நம்ம ஸ்பீட் கேஷோட டொனேஷன் அமௌண்ட்டை சொல்லுங்க, 75% ஓகே ஆயிருவாங்க. அதே மாதிரி ஒரு வருடத்துல அவங்க வாங்கக்கூடிய அமௌண்ட்டும் ஸ்பான்சருக்குமே சொல்லுங்க, 100% நம்மளோட டிராவல் பண்ணுவாங்க. அப்ப அழகா நம்ம என்ன பண்ணிடலாம், வெர்சன் 2.0 ஸ்பீடு கிரிப்டோக்குள்ள எல்லாரும் உள்ள வந்துடலாம் நண்பர்களே. ஸ்பீடு கிரிப்டோல எந்த அளவுக்கு இதுல வந்து வெறும் ஸ்பீடு கிரிப்டோன்னு சொல்லாம ஸ்பீடு கிரிப்டோன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதுக்குள்ள வந்தாதான் டாலர் மேல எவ்வளவு ஃபாஸ்டா கொட்ட போகுது. அது இல்லாம இந்த முன்னாடி வந்த 1000 நபர்கள் சீனியாரிட்டியோட முக்கியத்துவத்தை அப்பதான் நம்ம உணர போறோம். அப்பதான் நம்ம யோசிப்போம், இப்பதான் இந்த ஸ்பீட் அப்படிங்கிற வார்த்தைக்கே நம்ம அர்த்தம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோண ஆரம்பிக்கும். அதனோட முதல் படியா சேஃபால் வேலட் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ சேஃபால் வேலட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டோட்டல் இன்கம் அத்தனையுமே சேஃபா செக்யூரிட்டியா வச்சிருக்கக்கூடிய ஒரு வேலட் தான் நம்மளோட சேஃபால் வேலட். அப்ப இந்த சேஃபால் வேலட் இன்ஸ்டாலேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 4-5 மீட்டிங்ல நம்ம சொல்லியாச்சு, இன்ஸ்டால் எப்படி பண்ணணும்னு சொல்லியாச்சு. 2வது மீட்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு எப்படி ஷோ பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க 2 மொபைல் வச்சு சொல்லி கொடுத்தோம். அது எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுத்து சேஃபால் வேலட் இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. பட் ஆனா ஒரு சிலர்னால பணிச்சுமை காரணமாக, அவங்களோட சூழ்நிலை காரணமாக சேஃபால் வேலட்டோட அந்த ப்ரோக்ராம அதனோட மீட்டிங் அட்டென்ட் பண்ணாம இருந்திருக்கலாம். அதுக்காக ஒன்னும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி 11 குரூப் இருக்கு. சிஸ்டம் ப்ரமோட்டர் குரூப்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் சேஃபால் வேலட் இன்ஸ்டாலேஷனோட யூடியூப் வீடியோ வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு 15 நிமிடம் எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, ஏன்னா பாதி தயவு செய்து பண்ண வேண்டாம், அது நல்லா வச்சுக்கோங்க. 15 நிமிஷங்கிறது அரை மணி நேரம் உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ. அதுவும் இல்லாம சேஃபால் வேலட்டை இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் எல்லாம் தயவு செய்து யாரும் எடுக்க வேண்டாம். கம்பல்சரி ஒரு நோட்டு போட்டுங்க. அந்த நோட்டை எடுத்துக்கிட்டு தான் நீங்க சேஃபால் வேலட்டை இன்ஸ்டாலே பண்ண ஆரம்பிக்கணும். காரணம் என்னன்னா, நாங்க பிகினிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஸ்டெப் தான் சொல்லி தர முடியும். ஆனா அந்த 12 கீவேர்டு உங்ககிட்ட தான் இருக்கணும். அந்த சேஃபா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. அப்ப அது ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்தோம் அப்படின்னா இன்னொரு அட்ரஸ் எழுதும் போது அந்த அட்ரஸோடய அந்த பேப்பர் போயிடும். ஏன்னா அது திரும்பி பாக்குறவங்களுக்கெல்லாம் யாருக்கும் டைம் இல்லை. அதை முதலே நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அனலைஸ் பண்ணிக்கணும். அப்ப நோட்டை எடுத்துட்டு சேஃபால் வேலட்டோட இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் எந்த டவுட் வந்தாலும் அந்த குரூப்லயே நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு என்கொயரியா சப்மிட் பண்ணுங்க. அதுக்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு அப்பவே கிடைக்கும்னு இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இது எல்லாரும்
இன்னும் 2 நாட்களில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி இதுவரைக்கும் சிஸ்டம் ப்ரமோட்டரா வந்தவங்களும் சிஸ்டம் ப்ரமோட்டர் ஜூனியரா வந்தவங்களும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாம். சேஃபால் வேலட்டை 1ஆம் தேதிக்குள்ள அத்தனை பேரும் இன்ஸ்டால் பண்ணி இருக்கணும். நம்ம நேரடி இணைப்புல வந்த சிஸ்டம் ப்ரமோட்டரா இருக்கட்டும், சிஸ்டம் ப்ரமோட்டர் ஜூனியர் ஆகட்டும், அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களும் தாராளமா இன்ஸ்டால் பண்ண சொல்லலாம். ஏன்னா அவங்களோட முயற்சி கண்டிப்பா பலன் அளிக்கும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம 2வது ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம சிஸ்டம் ப்ரமோட்டர் ஜூனியர் ஆயிட்டோம். 2வது ஸ்டெப் சேஃபால் வேலட். நீங்க சொன்ன மாதிரி நோட் எல்லாம் போட்டு 12 கீவேர்டை பக்காவா சூப்பரா எழுதி வச்சுட்டேன் மேடம். அது இல்லாம 2-3 இடத்துலயும் அதனோட டீடைல்ஸ் நீங்க வைக்கணும். ஒரு இடத்துல மட்டும் வைக்க வேண்டாம். அது மிஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். நம்ம எத்தனை கோடிகள் சம்பாதிச்சாலும் அது யாருக்கும் யூஸ் இல்லாம போயிடும். அப்ப 2-3 இடத்துல சேஃபான இடத்துல வீட்டுல வைங்க. உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஒரு 2-3 இடம் பார்ட்டா பிரிங்க. கம்பல்சரி நீங்க அதை வச்சே ஆகணும். ஏன்னா தொலைஞ்சதுக்கு அப்புறம் தேட முடியாது. அப்ப ஏற்கனவே முதல்லயே சேவ் பண்ணி வச்சாதான் உண்டு. அத முதல்ல நல்லா தயவுசெய்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சார் சொல்லுவாரு, அது பாண்ட் பேப்பர்ல எழுதி வைக்கிறதுக்கு ஈக்குவல், ஒரு சில லாக்கர்ல வைக்கிறதுக்கு ஈக்குவல்னு சொல்லுவாங்க. எத்தனை லாக்கர் இருந்தாலும் நம்மளோட மனசோட மெமரி பவரோட லாக்கருக்கு ஈடா எதுவும் வராது. முடிஞ்ச வரைக்கும் அந்த 12 கீவேர்டை ஆர்டர்ல மனப்பாடமும் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். டெய்லி எந்திரிச்சு ஸ்லோகம் சொல்ற மாதிரி அந்த 12 கீவேர்டை சொல்லுங்க. எங்க போனாலும் அதனோட 12 கீவேர்ட் நம்ம மனசுலயே இருக்கும். எக்ஸாம்பிள் எத்தனை பேர் இப்ப எக்ஸாம்பிள் தெரிஞ்சவங்க பேர் சொல்லுங்கன்னா 50 பேர் இல்ல 500 பேர் சொல்றோம். அப்ப ஒரு 12 வேர்டு எல்லா இடத்துலயும் சேவ் பண்ணியும் வைக்கணும். நம்மளோட மெமரைஸ்லயும் அந்த 12 கீவேர்டு இருக்கணும்னு இந்த இடத்துல சொல்றேன். அது மட்டும் இல்லாம 3வது ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வாங்க வேண்டியது பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட USDT ஸ்டேபிள் காயின் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எல்லாத்துக்கும். காரணம் என்னன்னா, முதல்ல எல்லாம் ஸ்டேபிள் காயின்னா என்னன்னே தெரியாது. எந்த காயின் வந்தாலும் சரி ஒரு 1000 ரூபாய்க்கு என்ன பண்ணிடுவோம், வாங்கி போட்டுருவோம். அது ஏறுதா இறங்குதா இல்ல மறுபடியும் ரொம்ப டவுனுக்கு போகுதா அதை பத்தி எதுவுமே யோசிக்க மாட்டோம். அந்த அளவுக்கு என்னன்னே தெரியாது. என்னன்னு ட்ரை பண்ணி பார்க்கல நிறைய பேர் உள்ள போயிருப்போம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேபிள் காயின் அப்படிங்கறது ஒரு ஃப்ரீக்வெண்டா அதனோட மதிப்பை உயர்த்திட்டே போறதுதான் ஸ்டேபிள் காயின். அப்ப அந்த மாதிரி ஒரு ஸ்டேபிள் காயின் தான் நம்மளோட கிரிப்டோ டொனேஷனுக்கு யூஸ் பண்ண போறோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாருங்க, முதல் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீட் கேஷ்ல டொனேட் பண்றது பாத்தீங்க அப்படின்னா நம்ம மக்களுக்குள்ள நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், டொனேட் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப ஸ்பீடு கிரிப்டோ நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட டொனேஷன் பாத்தீங்கன்னா உலகத்துக்கும் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி உலகம் ஃபுல்லாவே நம்மளோட டொனேஷன் என்ன ஆக போகுது, சென்றடைய போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனோட அடித்தளம் நம்மளோட தமிழ்நாட்டுல இருந்து போகுதுங்கிறப்ப உண்மையிலுமே பிரமிப்பா இருக்கு. அப்ப அடுத்த கட்டமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டெதர் USDT நம்ம ரெடி பண்ணணும். சோ நம்ம சேஃபால் வேலட் இன்ஸ்டால் பண்ணும் போதே இந்த 2 காயினும் நம்ம என்ன பண்ணிடுவோம், ஆட் பண்ணி இந்த கிரிப்டோ கரன்சி ஆட் பண்ணிடுவோம். அது ஒன்னு, ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா டெதர் USDT, 2வது ஒன் பாத்தீங்கன்னா BNB ஸ்மார்ட் செயின். சோ இந்த ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா Web20 நெட்வொர்க்ல ஆட் பண்றோம். இதுக்குண்டான டாலரை கம்பல்சரி எல்லாரும் ஆட் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். சோ நான் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைக்கும் சேஃபால் வேலட் இன்ஸ்டாலேஷன் சொல்லியிருக்கேன். 1ஆம் தேதியில இருந்து ஒரு 3 நாட்கள் எடுத்துக்கலாம். ஆகஸ்ட் 1, 2, 3 அந்த 3 நாட்கள்ல நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதனோட டாலரை நம்ம ஆட் பண்ணிடலாம். சோ குறைஞ்சபட்சம் 51 இல்ல 52 டாலர் USDT ஆட் பண்ணிக்கலாம். 2வது ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா $2 ஈக்குவலண்டான BNB ஸ்மார்ட் செயினும் நம்ம வாங்கிக்கலாம் நண்பர்களே. அப்ப குறைஞ்சபட்சம் ஒரு 5000 ரூபாய் நம்ம ரெடியா எப்ப வேணாலும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சிஸ்டம் ப்ரமோட்டரா ஆனவங்களும் சிஸ்டம் ப்ரமோட்டர் ஜூனியரா ஆனவங்களும் இனி ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற அத்தனை பேரும் இதை அழகா ரெடியா நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா PPA ஸ்பீட் கேஷ்ல எப்படி நம்மளுக்கு இன்கம் வந்துகிட்டு இருக்கோ அதையும் தாண்டி பல மடங்கு கிரிப்டோ கரன்சில டாலர் மேல நம்மளுக்கு கொட்டருக்கு ரெடியா இருக்கு. யாருன்னா என்னன்னா, எத்தனையோ கோடி பேர் வரப்போறாங்க. அத்தனை கோடி பேரும் நம்ம 1000 பேர்த்துக்கு பின்னாடிதான் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம முன்னாடி 1000 பேர்த்துல நிக்கிறோம். கடைசி கோடி நபர்கள் வரும்போது நம்ம இங்கிருந்து பார்த்தா அவங்க தெரியுமா? தெரியவே வாய்ப்பே இல்லை. ஆனா அவங்க டொனேட் பண்ணக்கூடிய டாலர்ல நம்மளுக்கு வருமானங்கள் வேணா கொட்டும், அது உறுதி. அது வேணா எல்லாத்துக்கும் தெரியும் நண்பர்களே. அப்ப அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கு. அது வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டவங்க யாரெல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்களோ அவங்க மட்டும்தான் லைஃப்ல சீக்கிரமா, ஏன்னா அவங்களும் வந்துருவாங்க, பட் கொஞ்சம் லேட்டா வருவாங்க. சீக்கிரமா பாத்தீங்க அப்படின்னா நம்ம சுதந்திரத்தை, பொருளாதார சுதந்திரத்தை இந்த இடத்துல அடைஞ்சே தீர்வோம்னு சொல்லிக்கிறேன். ஆகஸ்ட் 15 வரும்போது 2 சுதந்திரம் நம்ம பெற்றிருக்கலாம்.
ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா ஆரோக்கிய சுதந்திரம் கண்டிப்பா இந்த இடத்துல இருக்கும். ஆரோக்கியத்துல பாத்தீங்க அப்படின்னா இப்ப நேத்துல இருந்து நம்மளுக்கு பெண்களுக்கான மிகப்பெரிய செஷனா நம்மளோட ஜி.கே. சாமி சார் எடுத்திருக்காரு. அதுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறோம் மகளிர் சார்பா. என்னன்னா பெண்களோட நலம் சார்ந்த தகவல் தான் இனி வரும் காலங்களில் தொடரும். அதனால இனி யாரெல்லாம் அத்தனை பேரும் 4:25க்கே நம்ம உள்ள இணைஞ்சிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச பெண்களை மகளிர்களை கம்பல்சரி இந்த செஷன் அட்டன் பண்ண சொல்லலாம். அப்படி அட்டன் பண்ணும்போது ஆகஸ்ட் 15ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா ஆரோக்கியம் அப்படிங்கறது மகளிருக்கு கூடுதலாவே கிடைச்சிருக்குன்னு இந்த இடத்துல சொல்றேன். காரணம் என்னன்னா ஆல்ரெடி சார் சொல்லும் போது சொல்லியிருந்தாரு, ஆண்களை தாண்டியும் பெண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய தொந்தரவுகள் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அப்ப அதுல இருந்தும் நம்ம மேல வந்துட்டோம் அப்படின்னா எல்லாத்துலயும் நம்ம டாப்ல தான் இருப்போம்னு இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அப்ப இனி வரும் காலங்களில் பெண்கள் நலம் சார்ந்த தகவல்கள் தான் நம்மளோட மருந்தில்லா மருத்துவத்துல மார்னிங் செஷன்ல வரும்னு இந்த இடத்துல சொல்றேன். அதை எல்லாரும் நேரமாவே வந்து பிகினிங்ல இருந்து ஃபாலோ பண்ணணும்னு இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் ஆகஸ்ட் 5 2வது சுதந்திரம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பொருளாதார சுதந்திரம். அப்ப இந்த பொருளாதார சுதந்திரமும் ஆரோக்கியமும் ரெண்டும் சேரும் போது இதுக்கு மேல லைஃப்ல எதுவுமே இல்ல. 2 தான் நம்ம அதிகபட்சம் ஆசைப்பட்டு கேட்கறது. நல்லா இருக்கணும், தேவைக்கு பணம் இருக்கணும். இதை தாண்டி யாரும் அதிகமா எனக்கு தெரிஞ்சு வேணுன மாதிரி தெரியல. ஏன்னா நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டாதான் பணமே இருந்தாலும் அதை பயன்படுத்துறதுக்கு மனசு வரும். நினைச்சு பாருங்க, கையில பல கோடி ரூபாய் இருக்கு, படுத்துட்டு இருந்தோம்னா அது வேலைக்கு ஆகாது. அப்ப ஆரோக்கியம் இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த பல கோடி ரூபாவை நம்ம என்ன பண்ணணும்னு யோசிக்கிறதுக்கு மனசு வரும். அப்ப அதுக்கு நம்ம எல்லாருமே ரெடியா இருப்போம். பொருளாதாரம் அப்படிங்கிறது எல்லாரும் ஒரு சில திண்டாட்டங்கள்ல இருக்கு. ஒரு சிலர் நகர்த்துறோம், ஒரு சிலர் தள்ளறோம். எப்படி இருந்தாலும் சரி, இன்னைக்கு உள்ள வந்தவங்க கூட இனி வரக்கூடியவங்க கூட சிஸ்டம் ப்ரமோட்டர் ஜூனியராகவும் அதுக்கப்புறம் சிஸ்டம் ப்ரமோட்டராகவும் ஆகலாம். அதனால ஜூனியர் ஆனவங்க யாரும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை, அடுத்தடுத்த கட்ட நகரங்களுக்கு நகரலாம். காரணம் என்னன்னா நம்மளுக்கு ஸ்பான்சர் இன்கம் அப்படிங்கிறது டெய்லி வரக்கூடிய இன்கம் நம்மளுக்கு ரெடியா காத்துட்டு இருக்கு. அழகா நீங்க எவ்வளவு டார்கெட் வைக்கிறீங்களோ அது சீக்கிரமா முடிக்கும் போது ஸ்பான்சர் இன்கம் விரைவா கிடைக்கும். அப்ப எல்லா இடத்துல எங்க நோக்கினாலும் சரி நம்மளுக்கு பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கறது சீக்கிரத்துல நம்ம பக்கத்துல வந்துருச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது இன்னும் 15 நாட்கள்ல நடந்தே தீரும். அப்ப உள்ள வந்து அத்தனை பேரும் அந்த சீனியாரிட்டியோட முக்கியத்துவத்தை புரிஞ்சு அதுக்கப்புறம் அதனோட செயல்பாடு இன்னையில இருந்து நான் தொடங்கணும்னு கேட்டுக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து மகளிர்களுக்கும் நான் நன்றியை சொல்லிட்டு இறுதியா எப்பவும் சொல்லக்கூடிய வரிகளை சொல்லிடுறேன். அதே மாதிரி இன்னைக்கு ஈவினிங் செஷனும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மகளிருக்கான செஷன் ரெகுலராவே எல்லாருமே கம்பல்சரி எந்த டைம் இல்ல எல்லா டைமுமே மீட்டிங் அட்டன் பண்ணுங்க. அதே மாதிரி மகளிர்கள் பாத்தீங்க அப்படின்னா டெலிகிராம் மீட்டிங் ஆஃப்டர்நூன் நடக்குது 1 to 2. ஸோ மேக்சிமம் எந்த அளவுக்கு நான் கொஸ்டின் மட்டும்தான் ரைஸ் பண்ணுவேன், ஆன்சர் அவங்களே பண்ற அளவுக்கு ரெடி ஆயிட்டு வர்றாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ன சொல்றது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுத்து ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. டக்குன்னு ஆன்சர் எல்லாம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளோட பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் வந்து அவங்களோட நரம்புல பின்னி பிணைஞ்சிருச்சு, அதை யாரும் மாற்ற முடியாது. இன்னும் ஒரு சில நாட்களில் பாத்தீங்க அப்படின்னா அதனோட கூடுதலா பிபிஎஸ் ஸ்பீடு கிரிப்டோவோட கான்செப்டும் கொண்டு வந்து சேர்ப்போம். அதுக்கு நீங்க எல்லாரும் ரெடியா இருங்க. நான் சொன்ன இந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ரெடியா காத்துருங்க. கிரிப்டோவோட பிளானையும் நம்ம பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பொருளாதார சுதந்திரம். ஏன்னா இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் போய் பார்த்தோமோ அவங்க எல்லாம் நம்மள என்னென்ன வேணா சொல்லியிருக்கலாம், இவங்க இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க, இவங்களுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. தயவு செய்து சொல்லிட்டேன், யார் என்ன சொன்னாலும் சரி முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க. அது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியா மாறும் வரை அல்ல, உங்களோட மனசு திருப்தி அடையும் வரை. சரிங்களா? சோ எத்தனை பேர் என்ன சொன்னாலும் சரி நம்மளோட நோக்கு வாய்ப்பு அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நம்மளுக்கு அடுத்தவங்களுக்கு என்னென்ன உதவிகள் நம்மளால செய்ய முடியுமோ அதை நம்ம அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒர்க்கா எடுத்து எல்லாரும் பண்ணணும்னு இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து மகளிர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இறுதியா எப்பவும் சொல்லக்கூடிய வரிகள் இப்பவும் உங்களுக்காக. விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். இன்றிலிருந்து வரும் காலங்களில் 15 நாட்கள் விடியக்கூடிய விடியல் ஸ்பீடு கிரிப்டோவாக விடியட்டும்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நல்லதே நடக்கும். தேங்க்யூ மேம். சூப்பர்மா, வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ. அழகா எல்லா பெண்களும் அருமையா பேசுனீங்க. நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டீங்க ஆனா பேசல. நெக்ஸ்ட் மீட்டிங்ல எல்லாரும் பேசுங்க வெள்ளிக்கிழமை. ராமலிங்கம் சார்,
தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார், நன்றி சார். ரொம்ப அற்புதமா இன்னைக்கு எல்லாருமே பேசியிருக்கீங்க. அருமையான பதிவு. ஓகே, நன்றி. வேற யாராவது பேசணும் அப்படின்னா நீங்க பேசலாம். இன்னும் ஒரு 6 minutes இருக்கு. சங்கர் சார் பேசுறாங்க. ஒரு சில வரிகள் நான் பேசிடுறேன். குட் மார்னிங். பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் குடும்ப உறவுகளுக்கு உற்சாகமான காலை வணக்கம். எல்லா பெண்களும் அழகா அம்சமா ரொம்ப சிறப்பா பேசினாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பெட்டர் தன் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் வீக்கை விட இந்த வாரம் நான் ரொம்ப பெஸ்டா பேசியிருக்கேன். இதை விட நிறைய பெண்கள் கூடுதலா கவனம் எடுத்து பேசுனீங்க. ரொம்ப சந்தோஷம். உஷாராணி மேடம் கிரிப்டோ அப்படியே ஒரு எப்படி சொல்றதுன்னா, உண்மையிலே இன்னைக்கே ஆரம்பிச்சா ஒரு 1000 பேர் வரக்கூடிய அளவுக்கு அவங்க அத ஏன்னா அந்த அதுல உள்ள அர்த்தத்தோட பேசியிருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஆனந்தவல்லி மேடம் ரொம்ப அழகா எம்சி பண்ணி இன்னைக்கு இந்த கூட்டத்தையே ஒரு சிறப்பு வாய்ந்த கூட்டமா நடத்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். நம்ம நம்மளை பொறுத்தவரையில் ஒன்றே ஒன்றுதான், நல்லதே நடக்கும் அறக்கட்டளை மூலியமாக நடக்கப்படும் அத்தனை நிகழ்வுகளும் அது உங்களை சார்ந்தது. அது உங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட அந்த 5 ப்ராஜெக்டும் இதுல நம்ம ஃபேமிலி மட்டும்தான் பயணம் பண்ணணும். அதற்காக தான் அந்த முதல் 1000 பேர் அப்படிங்கறத சங்கர் சார் வலியுறுத்துறாரு. சங்கர் சார் கண்டிப்பா இப்ப ரெடியா இருப்பாங்க நினைக்கிறேன். வெல்கம் சங்கர் சார் பேசணும்னாங்க. சங்கர் சார், நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஜூமே போயிட்டு குட் மார்னிங் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஆடியோபிளா இருக்கா? ஓகே சார், கிளியரா இருக்கு. குட் மார்னிங் டு ஆல். அப்படியே டியூஷன்ல மேக்ஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டே அப்படியே ஒரு சம்மு போட்டு ஆன்சர் போட்டு அந்த பசங்க எழுதுறதுக்கு ஒரு 5 minutes ஆகும், ஒரு 2 minutes 3 minutes ஆகும். அந்த கேப்ல உங்களுடைய எல்லாருடைய ஃபீட்பேக்கும் கேட்ட ரொம்ப சந்தோஷமா. அந்த எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். ஸோ இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும். எல்லாருமே ஃபர்ஸ்ட் பேசுவாங்க, அப்போ செயல்ல இறங்குவாங்க. ஸ்பீட் கேஷ்ல மட்டும்தான் நிறைய பெண்கள் செயல்ல இருக்காங்க, ஆனா இன்னும் பேச்சுக்கு வர மாட்டேங்கிறாங்க. பட் நிறைய பேர் செயல்ல இருக்காங்க, நான் பார்த்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட விமன் இங்க ஆக்டிவா இருக்காங்கன்றது எனக்கு தெரியும். நிறைய பேர் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்பீட் கேஷ்ல. இன்னும் நிறைய பெண்கள் வருவாங்க என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு. அதனால இந்த பெண்கள் அப்படின்ற விஷயம் ஒரு ஜூம் எடுக்கிறாங்க, பிளான சொல்றாங்க, கிரிப்டோவை பத்தி பேசுறாங்க, டிஜிட்டல் கரன்சி பத்தி அலா விடுறாங்க. அப்படின்னும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நம்ம குடும்பத்துல இருக்கு. ஸோ அறிவார்ந்த பெண்களும் ஆக்கப்பூர்வமான சிந்தனை உள்ளவர்களும் இங்க இருக்கிறாங்க. எல்லோரும் வர வேண்டும் அப்படின்றதான் நம்மளுடைய ஆசை. கூடிய விரைவில் நிறைய பெண்கள் முன் கொஞ்சம் உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, உங்களுடைய செயல்திறன்லாம் கொடுக்கணும். அப்பதான் நீங்க அடையாளம் காணப்படுவீங்க. ஏன்னா பெண்களுக்குன்னு தனியா ஒரு மிகப்பெரிய டைரக்டர்ஸ் குரூப் கூட உருவாகலாம், உருவாகிதான் ஆக வேண்டும், காலத்தின் கட்டாயம். ஏன்னா மாவட்டந்தோறும் நம்ம நல்லதே நடக்கும் ட்ரஸ்ட் மூலியமா அந்த பெண்களுக்கு அந்த லோன்ன்ற விஷயம் ஒரு மிகப்பெரிய பரவலா நம்ம கொண்டு போக போறோம். ட்ரெடிஷனல் அக்கௌண்ட் நம்ம நல்லதே நடக்கும் ட்ரஸ்ட் கூட ஒவ்வொரு குழு தலைவியும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த மெம்பர்ஷிப் கட்டும்போது அதுல சர்க்குலேஷன் பண்ணி அது லோன் விஷயம் பண்ண போறோம். இந்த லோன் விஷயம் நல்லதே நடக்கும் ட்ரஸ்ட் மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த வட்டி விகிதம் எல்லா குழுக்கும் ஷேர் பண்ணி தர்ற மாதிரி ட்ரஸ்டுக்கு 50%, 50% ஒரு ட்ரஸ்டுக்கும் ஷேர், ஒவ்வொரு நல்லதே நடக்கும் சுய உதவி குழுக்களுக்கு ஷேரும் இது வரைக்கும் யாரும் தந்ததுல. அப்ப நீங்க வாங்குற கடன், நீங்க கட்டுற வட்டி உங்களுக்கு லாபமாவே திரும்பி வருது. சோ நிறைய திட்டங்கள், அதுல சின்னதா ஒரு நெட்வொர்க், சின்ன நெட்வொர்க், ஆனா ஹியூஜ் வருமானம், பெரிய வருமானம். இந்த மாதிரிலாம் திட்டமிடல் நடந்துட்டு இருக்கு மிகப்பெரிய அளவுல. தமிழ்நாடு இது வரைக்கும் எவ்வளவோ சுய உதவி குழுக்கள், எவ்வளவோ என்ஜிஓ ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய என்ஜிஓ, ஏன் 5000 குரூப் உள்ள என்ஜிஓஸ் எல்லாம் இருக்கு. அவங்களாம் நம்மள திரும்பி பார்க்க போறாங்க, யாரா இவங்க அப்படின்னு. அந்த மாதிரி பெண்கள் படையெடுத்து வருவாங்க. இன்னைக்கு சொல்ல எழுதிக்கிங்க, ஆண்களை விட பெண்கள் அதிகமா
இதுல வருவாங்க, வந்தே தீரணும். இது காலத்தின் கட்டாயம். நம்ம போற திசை சரியான திசை. செல்லுகின்ற மக்கள், அந்த திசையில செல்லுகின்ற மக்கள் அனைவருமே ஒரே தாட்ல இருக்கிறாங்க. ஜெயிக்கணும், ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற அடிப்படையில இருக்கிறாங்க. அதனால வெற்றி என்பது ரொம்ப ரொம்ப எளிது. அதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜில இருந்து நம்ம கொஞ்சம் கூட சிறிதும் கூட தவறாக இருக்கக்கூடாது. நேர் பாதையில கொண்டு செல்லணும். சோ 4வது ப்ராஜெக்ட் நிச்சயமா பெண்களுக்கான ப்ராஜெக்ட். அதை இயக்க போறதே பெண்கள் தான். அப்படின்னும் போது எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க. அதை அடையாளம் காணணும்னா நீங்க இந்த மாதிரி முன் இந்த மாதிரி மீட்டிங்ல பேசும்போது, ஓ இவங்க இந்த அளவுக்கு செஞ்சிட்டு இருக்காங்களா, ஓ இவங்களுக்கு இந்த அளவுக்கு டீம் இருக்கா அப்படின்னு ஒரு அந்த சிஸ்டத்தை இயக்குகிற முன்னிலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு தெரிய வரும். தெரிய வரும்போது உங்கள் மேல் எப்படி சொல்றது, உங்கள் மேல் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அவங்க சரி இவங்க நல்லா பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வரும். இப்ப 2 பெண்கள் 3 பெண்கள் பேசிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு ஆனந்தவல்லி மேடம், உஷாராணி மேம், அனிஷியா, ஆர்த்தி, இப்படி இவங்களா நிறைய பேசியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும். இப்ப பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் பேசுற அளவுக்கு வந்துருச்சு. இது மாற வேண்டும். 100 பேரா பேசக்கூடிய அளவுக்கு இது மாற வேண்டும். அவங்களும் கடுமையா உழைக்கிறாங்க இதுக்காக. மேல் மட்டத்துல இருக்கிற மேம்ஸ் எல்லாமே கடுமையா டெலிகிராம் குரூப்ல குரூப் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நிறைய டிஸ்கஷன்ஸ் பண்றாங்க. நிறைய விமனை கொண்டு வரதுக்கு அவங்களும் முயற்சி எடுக்கிறாங்க. அனைவரின் முயற்சிக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம திட்டங்கள் என்பது சாதாரண திட்டங்களா இருக்காது. பிரம்மாண்டம் அப்படின்னு நான் சொல்ல வரல. எல்லாமே கடைகோடி மக்களுக்கும் ரீச் ஆகுற மாதிரியான திட்டங்கள் இருக்கும். அப்ப நிறைய பேர் பயனடைவாங்க. அப்ப இப்போதுல இருந்தே நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்து பெண்களை நிறைய கொண்டு வரணும். அந்த பெண்களை செயல்ல ஈடுபட வைக்கணும். அடுத்து கிரிப்டோ இன்னும் சரியாக 5 தினங்கள் 6 தினங்கள் தான் இருக்கு. லான்ச்சிங் இல்ல. உங்ககிட்ட பிளானா பிடிஎஃப்பும் அதை பத்தியான பரபரப்பான விஷயங்கள் அனைத்து மக்கள்கிட்ட போய் சேரும். 6ஆம் தேதியிலிருந்து நமக்கு ஒரே கொண்டாட்டமா தான் இருக்கும். ஒரு 5ஆம் தேதி ஒரு நல்ல செய்தி ஒண்ணு இருக்கு, காத்துக்கிட்டு இருங்க. இதே ஜூம்ல ராமலிங்க சார் சொல்லுவாரு. அந்த செய்திக்காக காத்துக்கிட்டு இருங்க. டெய்லி ஜூம் மீட்டிங் வாங்க. ஏன்னா கிரிப்டோ ஆரம்பிச்சிருச்சு சார். ஒரு பிளானுக்கே நீங்க 300-400 பேர் வந்தா அப்ப அடுத்து 2 பிளான் சொல்லணும், அடுத்து 3 பிளான் சொல்ற மாதிரி வருமே சார் அடுத்த வருஷம்லாம். அப்ப இப்பயே நீங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க. எப்ப சார் 5000 பேர் கொண்ட ஜூம் நம்ம வாங்குறது? அது உங்க கையில தானே இருக்கு. அதனால ஜூம் மீட்டிங் மிஸ் பண்ணாதீங்க. லீடர்ஸ் எல்லாருமே ஜூம் மீட்டிங் பிரசன்ஸ் ஆகுங்க. வேலையில இப்ப நான் கூட பாருங்க, டியூஷன்ல இருந்துகிட்டே ஜூம்ல பிரசன்ஸ்ல இருக்கேன். எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து கேட்க முடியாட்டாலும் அப்பப்ப சில கருத்துக்களை நான் உள் வாங்கிட்டு இருக்கேன். சரி, அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு வேலை இருந்தாலும் ஜூம் உள்ள வந்துருங்க. ஆன் பண்ணிடுங்க. கிடைக்கும் போதெல்லாம் மத்தவங்க சொல்ற கருத்தை ஷேரிங்கா பண்ணிக்கோங்க. அதுல எது நல்லதோ அதை எடுத்துக்குங்க. அதை நம்ம வாழ்க்கையில அதே விஷயத்த கொண்டு போற மாதிரி நம்மள தயார்படுத்திக்கணும். எல்லா லீடரையும் உட்கார வைங்க. உங்களோட சப்சிக்வெண்ட் லீடர்ஸ், அதாவது உங்களுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கவங்க லீடரை கொஞ்சம் கொண்டு வாங்க. அவங்களை ஜூம்ல உட்கார வைங்க. மார்னிங் மீட்டிங்ல எல்லாரையும் கொண்டு வாங்க. எல்லாரும் நீங்க லீடர் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படி சொல்றோம் நம்ம. அப்ப எல்லாரும் மார்னிங்ல வரணும். மார்னிங்ல வந்தா மிகப்பெரிய பிரைட் ஃபியூச்சர் அவங்களுக்கு இருக்கும். இந்த சிஸ்டம் எப்படி இயங்குதுன்ற எல்லா விஷயங்களும், எல்லா நுணுக்கங்களும் இந்த மார்னிங் ஜூம்ல வரும்போதுதான் அவங்களுக்கு தெரியும். அதனால ஈவினிங் ஜூம், மார்னிங் ஜூம் ரெண்டுத்தையும் வர வைக்கிறதுக்கு நம்மளால என்ன முயற்சிகளோ அந்த எல்லா முயற்சிகளும் பண்ணணும். 5ஆம் தேதி அன்னைக்கு நம்ம 2 பேர் யார் யார் போடாதவங்களோ அவங்கள லாக் பண்ணிடுறோம். சாஃப்ட்வேர் சாருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் வந்த உடனே அந்த லாக் பண்ற கோடிங்க பண்ணிட்டாருன்னா லாக் பண்ணிடுவோம். லாக் பண்ணிட்டு அவங்க 2 பேர் போடுறாங்களோ அவங்க அட்மின்ல சொல்லி ஆத்தரைசேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஓபன் பண்ணி விட்டுடலாம். ஆனா அதுக்குள்ளே அவங்க சீனியாரிட்டி போயிடும். சப்போஸ் பொறுமையா நான் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ஐடியா ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். அதனால இப்போதைக்கு அவர்களும் மனிதர்கள் தான் என்ற அடிப்படையில அவங்களுக்கு வாய்ப்பு தரும். லாக் பண்ணிட்டா எந்த பேமெண்ட்டும் போகாது. அவங்க எப்ப 2 பேரை போடுறாங்களோ அப்பதான் போகும். அப்போ எல்லாரும் 2 பேர் போய் போட்டுன்னு வந்தா இந்த சிஸ்டம் எப்படி நிற்கும்? நான் ஸ்டாப் தானே. ஒவ்வொருத்தரும் 2 பேர் போட்டாலும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாளைக்கு 1000 ஐடி வரணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தரும் 2 ஐடி போட்டாலே ஒரு நாளைக்கு எவ்வளவு வரும்? 2000-5000 ஐடி வரும். இந்த விஷயத்த உணர்றதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். ஆனால் அந்த உணரும் நாள் கண்டிப்பா வந்துடும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஒரு விஷயத்தையும் சொல்லி 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 திருக்குறளோட அருமை 1வது 2வது 3வது படிக்கும்போது வராது. ஆனா 1வது 2வது திருக்குறள் படிச்சுக்கிட்டு இருப்போம். அதோட அருமை எப்ப தெரியும்னா 8th ஸ்டாண்டர்ட் தான் அந்த மெச்சூரிட்டியே வரும். ஓ, திருக்குறள்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு. ஆனா 8 வருஷமும் நம்ம திருக்குறள் படிச்சிருப்போம். 8வது வகுப்பு போகும்போதுதான் ஓரளவுக்கு புரிய ஆரம்பிக்கும். சோ அதனால அதே மாதிரிதான் இதுவும் இந்த 2 பேர் என்ற விஷயம்
விஷயமா தெரியுமே தவிர அந்த உள்ளர்த்தம் தெரியாது. ஏன் 2 பேரை போட சொல்றாங்கன்றது தெரியாது. ஆனா அதுவே ஒரு 6 மாதங்களுக்கு பிறகு இப்பதான் புரியுது, இது கிரவுட் ஜெனரேட்டட், 2 பேர் எல்லாருமே போட்டா இது நிக்கவே நிக்காது அப்படின்ற விஷயம் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் தெரியும். எந்த ஒரு விஷயமும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக புரியும் போது அதனுடைய ஃபாஸ்ட் என்பது தவிர்க்க முடியாதது, தடுக்க முடியாதது. சோ எல்லாருமே ஹாப்பியா இருப்போம். ஹாப்பி மார்னிங். எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ சார். அரக்கோணம் சார், அரக்கோணம் ராமலிங்க சார் போஸ்ட் கொடுங்க. மாதேஸ்வரன் சார் இருக்காருங்களா, அவர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. செந்தில் சார். சார் ஐயா கேக்குதுங்களா? ராஜா சார், இவங்க எல்லாம் இருந்தா ஒரு சில வார்த்தைகள் நீங்க இன்னைக்கு பேசிடலாம். வெல்கம் ஐயா. கேக்குதுங்களா ஐயா? கேக்குது சார், கேக்குது, நீங்க பேசுங்க. அனைவருக்கும் உற்சாகமான ஆரோக்கியமான காலை வணக்கம். முதலில் பெண்கள் நாட்டின் கண்கள் என்பது போல இன்னைக்கு எம்சி பண்ண நாடகத்துக்கு ரொம்ப அருமையா பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, காலையில ஜி.கே. சாமி சார் வந்து பெண்களை பற்றிய கூறிய அவங்களுடைய அதாவது அவர்களுக்காக எடுத்துரைத்த விதம் ரொம்ப அற்புதம். அதை பார்க்கும்போது இப்ப சங்கர் சார் சொன்னார் பாத்தீங்களா, இது வந்து 5ஆம் தேதியிலிருந்து அருமையான விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்க போறீங்க, புரிஞ்சுக்க போறீங்க வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்காக மட்டும் ஒரு 2 லைன் ஐயா. புரியாததை புரிய வைக்கும் புது இடம், இது புது இடம். புரியாததை புரிய வைக்கும் புது இடம். சொல்லி சொல்லி புரிய வைத்தால் சுகமில்லை, சுவையான தேன் சுளையை எதிரில் வைத்தால் சுவைப்பதற்கு வார்த்தை சொல்ல தேவையில்லை. புரியாததை புரிய வைக்கும் புது இடம், இது புது இடம். இந்த புரியாத சில விஷயங்களை தொடர்ந்து பார்த்தா, அதுவும் பெண்கள் குறிப்பாக அந்த 1 மணிக்கு நடத்துற நிகழ்ச்சியில நிறைய பெண்கள் இப்ப வந்து பேசாம இருக்கிறாங்க. நிறைய பெண்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணி கூட அவங்க ஏன் பேசாம இருக்கிறாங்கன்னா, ஜி.கே. சாமி சாரு காலைல சொன்னார் பாருங்க, பெண்கள் மனசு வந்து ரொம்ப ஆழமானது. அந்த ஆழமானதுக்காக ஒரு 2 லைன். ஆறு அது ஆழம் இல்ல, பாயும் கடலும் ஆழம் இல்ல, ஆழம் எது ஐயா, இந்த பொம்பளை மனசு தான் ஐயா. நன்றி ஐயா, நன்றி, வணக்கம். நன்றி சார். நெக்ஸ்ட் செந்தில்குமார் சார், வெல்கம் சார். பிபிஏ ஸ்பீட் கேஷ் மில்லியனர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மில்லியன் காலை வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இந்த நாள் காலையில பெண்கள் பகுதியாக இருக்கிறதுனால காலை 4:30 மணி முதல் பெண்களுடைய ஆரோக்கியத்தை குறித்தும் பெண்களுடைய விழிப்புணர்வை குறித்தும் பெண்கள் புரிந்து கொண்டு அவர்களே செயல்பட்டு அவங்க ஆரோக்கியத்தை எப்படி காத்து கொள்ள வேண்டும், அந்த பெண்கள் ஆரோக்கியமா இருந்தாதான் ஒரு குடும்பமே ஆரோக்கியமா இருக்க முடியும். பாத்தீங்கன்னா ஆண்கள் சிக்காயிட்டானா பெண்கள் எல்லாருமே வீட்டார் எல்லாருமே கவனிப்பாங்க. ஆனா ஒரு பெண் சிக்காயிட்டாங்கன்னா அந்த குடும்பமே கஷ்டப்படும். அந்த பெண்கள் அதே நேரத்துல அவங்களுடைய கஷ்டத்தை கூட அந்த அளவு மதிக்கவும் மாட்டாங்க. அடிக்கடி சொல்லுவாங்க, ஆண்களுக்கு தலைவலிக்குதுன்னா ஐயோ உயிரே போதுன்னுவாங்க, பெண்களுக்கு தலைவலிக்குதுன்னா ஒரு மாத்திரை போட்டு போமா எல்லாம் சரியாயிடும். அது மாதிரி நிறைய காரியங்கள் அவங்க கவனிக்கிறது இல்லை. ஸோ இன்னைக்கு காலங்காலமாக இதுதான் சரி, இதுதான் பாரம்பரியம், இதுதான் இப்படி என்று சொல்லி நிறைய காரியங்களை நமக்கு நாமே ஒரு சிறை வைத்து கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் உடைத்தெறிந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான விழிப்புணர்வு நிகழ்வாக தான் இன்றைய நாள் நடந்தது. நேற்று தினத்திலும் இருந்தது. நன்றி. அதே போல இன்று வந்து நிறைய காரியங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட அற்புதமான நம்முடைய மகளிர் கூட்டத்திற்கு, மகளிர் தலைவிகளுக்கு, சகோதரிகளுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். வாருங்க, தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை தாருங்க. உங்களுக்கு வந்து பேச்சு சுதந்திரத்தை யாரும் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது உங்களுக்கு உங்கள் உரிமை. இதை நீங்க சரியா பயன்படுத்தி கொள்ளுங்க. இங்கும் எங்கும் எல்லா இடத்துலையும் அப்படி செய்து என்று சொன்னால் நம்முடைய ஸ்பீட் கேஷ்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிச்சயம் உருவாகும்.
பாரதி கண்ட கனவு நனவாகும். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிலை கான் என்று பெண் விடுதலைக்குரிய கும்மி பாட்டு பாடின பாரதியார் கண்ட அந்த கனவு நனவாக அப்படிப்பட்ட பெண்கள் இங்க பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல தான்ப்பா இருக்கிறாங்க என்று உலகமே தேடி வரத்தக்க ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நாம செய்ய முயற்சி செய்வோம். அதுக்கு அடிப்படை உதவியாக இருக்க போகிறது இந்த ஸ்பீட் கேஷ். எப்பவுமே பாத்தீங்கன்னா வீட்டுல ஆண்களத்துல காசு இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம், ஆனா பெண்களத்துல காசு இல்லைன்னா அந்த குடும்பத்துக்கே கஷ்டம். சொல்லுவாங்கம்மா ஏதாவது எங்கேயாவது வச்சிருப்போமா கொஞ்சம் குடுமா என்ற ஒரு நிலை. அப்போ பெண்களுக்கு இயற்கையாகவே சேமிக்கிற குணம் இருக்குது. ஆனா அந்த பெண்கள் எல்லாம் அவங்க சேமித்த பணத்துல இருந்து ஒரு டொனேஷன் கொடுத்து அந்த குடும்பத்தையே வருகிற நாட்களை காப்பாற்றக்கூடியவர்களாக மாறுவதற்கு ஒரு எளிய அருமையான அற்புதமான வழி இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ். ஒரு குடும்பத்துல இருக்கிற ஆணை சந்தித்தால் ஓரளவு நாம பிசினஸ் டெவலப் பண்ணலாம். ஆனா பெண்களை சந்தித்து பெண்களுக்கு புரிய வைத்து விட்டால் அந்த குடும்பத்தையே அவங்க வேலை செய்ய வைப்பாங்க, இயக்குவாங்க. வெகு சீக்கிரமா வெகு வேகமா, அதாவது இந்த கிசுகிசுப்பு சொல்லுவாங்க, நிறைய காரியங்கள் ரொம்ப வேகமா பரவும், வதந்தி எல்லாம் ரொம்ப வேகமா பரவும். அது மாதிரி இந்த வதந்தி எல்லா வீடுகளிலும் பரவ பெண்களுடைய பங்கு மிக மிக முக்கியம். பரவட்டும் இந்த தீ எல்லா திக்கும் 8 திக்கும் அது பரவ நீங்க எல்லாரும் உங்களுடைய அந்த சிறையிலிருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. உங்களுக்கு நீங்களே போட்டு வச்சுக்கிற அந்த கட்டுக்களை எல்லாம் தகர்த்து வாருங்கள். அப்போ பாரதி கண்ட புதுமை பெண்களாக சமுதாய புரட்சிக்கு வித்திடக்கூடியவர்களாக நீங்க எல்லாருமே உங்க அடுப்பறை என்கிற அந்த சிறையிலிருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. வெளியே வந்தீங்கன்னா நிச்சயம் இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். என்னைக்கு இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கிற பெண்கள் கையில இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் சென்று சேர்ந்து விட்டால் நம்ம வேலை மிக சிறப்பாக மாறும். வேலை வலு மிக மிக குறைவும். அதனால அப்படிப்பட்ட ஒரு நாளை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். அது சீக்கிரமே உருவாகும். அதுக்குரிய அற்புதமான தலைவருங்க இங்க இருக்கிறீங்க. உங்க எல்லாருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பேராக சொல்லி உங்களை பாராட்ட விரும்புகிறோம். நேரமில்லை இல்லாதனால ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் சொல்லி, அக்னி சிறகே எழுந்துவா, எல்லா காரியங்களையும் முறியடிக்க உன் சிறகை விரித்து பறந்துடு என்று சொல்லி உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றி சார், அருமையான பதிவு, வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து மாதேஸ்வரன் சார், ப்ளீஸ். வணக்கம். என் சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் இனிமையான உற்சாகமான காலை வணக்கம். மிக அருமையா இந்த செஷன் போயிட்டு இருக்குது. இந்த இடத்துல எனக்கு சொல்ல வேண்ட விஷயம் என்னன்னா, ஆண்களை விட பெண்கள் மன உறுதி படைச்சவங்க. அவங்க கிட்ட ஒரு பிரச்சனை என்னன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும். அதாவது இதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஸ்கூல்ல எடுத்துக்குவோம், எல்கேஜி யூகேஜி அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே மீசையை பெருசா வச்சுக்கிட்டு ஒரு வாதியார் அங்க இல்லை, எல்லாம் லேடிஸ் தான். ஏன்னா அவங்களால மட்டும்தான் அந்த அன்பை முழுமையா கொடுக்க முடியும், ஒரு விஷயத்த பொறுமையா சொல்ல முடியும். அதே மாதிரி இன்னைக்கு அந்த தலைமை பதவி அப்படிங்கிற நம்ம குடியரசுத் தலைவர், பிரதமர், இன்னைக்கு நிதியமைச்சர், இந்த மாதிரி எந்த துறையை கொடுத்தாலுமே அதை சிறப்பாக செய்யக்கூடிய தகுதி ஆண்களை விட பெண்களுக்கு அதிகம் நான் நம்புறேன். என்ன காரணம் அப்படின்னா, அவங்க நிறைய நினைச்சா அழுகணும்னு நினைச்சா அழுதுருவாங்க. ஆண்கள் உணர்ச்சிகளை உள்ள அடக்கிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு அந்த முழு திறமைகள் வெளிப்படுவது குறைவா இருக்குது. இப்ப படிக்கிறதுல எடுத்துக்குவோமே, அதிகபட்சமா மார்க் அதிகம் எடுக்கிறவங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் வரவங்க பாத்தீங்கன்னா லேடிஸா தான் இருப்பாங்க. இப்ப இந்த நம்ம ஸ்பீட் காஸ்ட் சிஸ்டத்துல கூட பாருங்க, இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு பின்னாடி இன்னைக்கு ஆனந்தவதி மேடம் நீங்க பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா. சின்ன ஒரு கூச்சமும் தயக்கமும் இருக்கும். இதெல்லாம் எப்ப மாறும் அப்படின்னா, மணி இஸ் த ரியல் மோட்டிவேட்டர். ஒரு நாளைக்கு நம்ம சிஸ்டத்துல இன்னைக்கு சாதாரணமா உள்ள நுழைஞ்சு ஃபர்ஸ்ட்ல ஒரு 1,53,500, அதுக்கு அடுத்து ஒரு 12 லட்சம், அதுக்கு அடுத்தது ஒரு 98 லட்சம், உள்ள வந்த அத்தனை பேருக்கும் 1,12,05,500 ரூபாய் உறுதியா கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா எப்ப புரியும்? இப்ப முன்ன ஒரு மேடம் சொன்னாங்க,
500 நம்ம பாபு சாரோட மிஸ்ஸஸ் தான் பேசுனாங்க, வித்யா மேடம். பணம் வரும்போது தான் தெரியுது, இல்லைன்னா 1000 500 வந்துட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுதான் உண்மை. அது வரும்போது பாத்தீங்கன்னா இவங்களை நீங்க நிறுத்துங்கன்னாலும் நிறுத்த மாட்டாங்க. அந்த அளவுக்கு பேசுவாங்க, வீடு வீடா பேசுவாங்க. பணம் வருது, இதுல உறுதியா நம்ம மக்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு நபர் சாதாரணமா வந்தா 3 ரவுண்டுல அவங்களுக்கு 1,12,50,500 உறுதி. அதோட 2 ரெஃபரல் கொடுத்தாங்கன்னா ஒரு நபருக்கு 9,12,500னா 18,25,000 அப்படின்னா மொத்தமா எல்லாம் கணக்கு போட்டோம் அப்படின்னா ஒரு 3 வருஷத்துல இது நடந்தா கூட ஒரு நாள் வருமானம் நம்ம பெண்கள், நம்ம ராமலிங்க சார் அடிக்கடி சொல்லுவாங்க, எத்தனையோ இடங்கள்ல காலையில போய் பாருங்க, பெண்கள் வந்து அந்த ஸ்கூட்டர், அந்த டிவிஎஸ் 50ல வந்து எல்லாம் காய்கறி வாங்கி வச்சுக்கிட்டு பறந்துக்கிட்டு போவாங்க. அதே மாதிரி நிறைய வந்து மார்க்கெட்லாம் போய் பாத்தீங்க அப்படின்னா லேடிஸ் தான் அதிகமா அங்க வந்து எல்லாம் பர்ச்சேஸ் பண்றாங்க. மளிகை கடைக்கு, காய்கறி கடைக்கு இந்த மாதிரி வாங்கிட்டு போறவங்க 8,000 10,000க்கு நம்ம பெண்கள் எவ்வளவு பேர் எம்எஸ்சி பிஎஸ்சின்னு முடிச்சுட்டு அங்க போய் நின்றுக்கிட்டு கால் கடுக்க நிக்கிற பெண்கள் இருக்காங்க. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சம்பளம் பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் 15,000 தாண்டாது. ஆனா நம்ம சிஸ்டத்துக்குள்ளார இந்த ஒரே 3 லெவல் 3 ரவுண்டு வாங்கி 2 நபரை கொடுத்தவங்க கூட சராசரியா ஒரு நாளைக்கு 12,085 ரூபா வாங்க முடியும். இதை உட்காந்து கணக்கு போட்டு பார்த்து இது உண்மை வந்துகிட்டு இருக்குது, வரும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா நம்ம பெண்களை கட்டுப்படுத்த நம்மளால முடியாதுங்க. இன்னும் புரியாதுங்க. இந்த சிஸ்டத்துக்குள்ளார 15,000 பேர் இருக்காங்க. ஒரு 1000க்கும் குறைவானவங்க தான் இன்னைக்கு தீவிரமா ஓடி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குது, இவங்களுக்கு புரிஞ்சிருக்குது. அவ்வளவுதான். இந்த இந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிற கூட்டம் அதிகமாகும் போது இன்னொரு பிளஸ் என்னன்னா, எப்பவுமே ஒரு சிஸ்டம் அப்படின்னா அந்த சிஸ்டத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு பக்கபலமா இருக்கிறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒன்னையே புடிச்சிட்டு தொங்கிட்டு இருப்பாங்க. எப்பவுமே ஒண்ணு பெஸ்டா வந்துச்சுன்னா அதை விட்டு அடுத்தது இன்னும் பெஸ்டா கொடுக்க போகணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அடுத்தது கிரிப்டோ. இன்னைக்கு எப்பவுமே ட்ரெண்டிங்ல இருக்கிறது தொடரும். இன்னைக்கு அடுத்தது உலகம் வந்து கிரிப்டோ தான். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட வந்து பாக்கெட்ல பணம் கிடையாது, பர்ஸ் கிடையாது, ஜிபேல கொடுக்கணுமா, கீரை வைக்கிற ஆயா கூட கேக்குது. எங்க வீட்டுல கேட்டாங்க, அவன் ஆயா 12 ரூபா நாளைக்கு கொடுக்கணும். இல்ல கண்ணு, 10 பேர் 12 ரூபா 120 ரூபா போயிடுங்க கண்ணு, நாளைக்கு நான் காய்கறி வாங்க முடியாது கண்ணு. இந்த இது கோடை 50,000 கொடுத்தாங்க, கூட்டக்குள்ளார இருந்து ஒரு இதை எடுத்து கொடுக்குது, அந்த கியூஆர் கோடை. ஆச்சரியப்பட்டு போனேன். அந்த நிலைமையில இன்னைக்கு வந்து ஃபியூச்சர் வந்து அப்படி போயிட்டு இருக்கு. டீக்கு 12 ரூபா கூட இன்னைக்கு வந்து நம்ம ஜிபேல கொடுக்குறோம். ஃபியூச்சர் வந்து இன்னும் எத்தனை சத்துவசி கொடுக்கணும், எத்தனை லிட்டோசி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கிரிப்டோல கொடுக்கக்கூடிய காலம் அடுத்தது இப்போ வந்துகிட்டு தான் இருக்குது. நம்ம முந்தான டெமோல சொன்ன மாதிரி தேனியில் இருக்கக்கூடிய நம்ம டீ கடைக்காரர் பாத்தீங்க அப்படின்னா ராஜா சார், ஒரு டீக்கு 2 சத்தோசி அனுப்புங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சத்தோசி லித்தோசி எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா இன்னைக்கு புழங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த விஷயத்த நம்ம கையில் எடுத்திருக்கிறோம். அதுவும் வந்து நான் ஒரு காயினை கொடுக்குறேன், இதை ப்ரொமோட் பண்ணு, அதுக்கு அடுத்தது வந்து இந்த காயினுக்கு வந்து நீ வந்து சப்பக்கட்டு கட்டுங்கலாம் நம்ம சொல்ல. நமக்கு தேவை எந்த விதமான பாதிப்பும், நம்மளுடைய நோக்கம் 1 ரூபாய் கூட இனிமே இழக்கக்கூடாது. அதனாலதான் என்ன தெரியல, நம்ம பிரபஞ்சம் நமக்கு வருமானங்கிறது வந்து ஒரு 1000 ரூபாய் வேலைக்கு போறவருக்கு அடுத்த வருஷம் வந்து 1100 ரூபா வந்து அது நியாயம். 1000 ரூபா வாங்குறவர் அடுத்த வருஷம் 8000 ரூபா வாங்குறாரு, அதுக்கு அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா 64,000 ரூபா வாங்குறாரு. இது எங்கெங்க நடக்கும்? இந்த விஷயம் மட்டும் நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம ஸ்பீட் காசுல இன்னும் ஸ்பீடா இருப்போம். இது புரிஞ்சவங்க எல்லாமே ஓடிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 5 என்ட்ரி 10 என்ட்ரி சர்வசாதாரணமா எடுத்திருக்காங்க. புரியாத 14,000 பேர் வெளியில் இருக்காங்க. அவங்களை புரிய வைக்கிறதுக்கு இது மகளிர் உட்பட எல்லாமே இன்னைக்கு அனந்தவல்லி மேடம் மற்றவங்களாம் வந்து உஷாராணி மேடம்லாம் அவ்வளோ அவங்க நல்லா புரிஞ்சிருச்சுங்க. தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இந்த பெண்கள் கூட்டம் இது புரிய வைக்கிறதுக்கு நமக்கு இடம் என்னங்க? வீட்டுல போய் சொல்லிக் கொடுக்க முடியாது, வர முடியாது. இன்னைக்கு காலகட்டம் அறிவியல் வளர்ச்சியில இன்னைக்கு வந்து ஜூம் மாதிரி ஒரு நல்ல விஷயம் தான் கிடைச்சிருக்குது. இந்த விஷயத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் கொடுக்க முடியுமோ அவ்வளவு நாலேஜ் கொடுக்கணும். அப்ப நாலேஜ் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? எப்படியாவது அவங்க ஜூம்ல உட்கார வைக்கணும். உட்கார வச்சு புரிய வைக்கிறதுக்கு அந்த ஸ்பான்சரும் மற்றவங்களும் முயற்சி எடுக்கணும். இதை மட்டும் செஞ்சா மட்டும்தான் ஒரு மனுஷன் ஸ்பீட் கேஸ்ல ஜெயிக்கணும்னு சொல்லி சொன்னா, அவன் ஜூம் மீட்டிங் மிஸ் பண்ணானா அவன் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் சரி நிச்சயமா ஜெயிக்க முடியாது. ஜூம் மீட்டிங்ல இங்க வந்து தினம் புது விஷயம் யாருமே அதை கொடுக்க மாட்டாங்க. சோ இதை பயன்படுத்திக்கணும். எல்லாரும் எப்பவுமே எல்லாமும் பெற வேண்டும் அப்படிங்கிற நம்ம தாரக மந்திரத்தோட இந்த எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. நெக்ஸ்ட் வந்து ராஜா சார், ப்ளீஸ் வெல்கம் சார். பிபிஏ ஸ்பீட்காஸ்ட் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். என்னடா இது மகளிர் தின வாழ்த்துக்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை தானே வரும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நண்பர்களே, நம்மளுடைய பிபிஏ ஸ்பீட்காஸ்ட்ல செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு வாரமும் மகளிர் தினம் 2 நாட்களுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் நம்மளுடைய லீடர்ஸ் வந்து இங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு அனைத்து மகளிர் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அப்புறம் பாத்தீங்கன்னா நண்பர்களே, நம்ம எல்லாருமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல அனுபவம் உள்ள ஆட்கள் தான். நெட்வொர்க் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. ஆனா நல்ல யோசனை பண்ணி பாருங்க, மனசார நீங்க யோசனை பண்ணி பாருங்க. எத்தனையோ நெட்வொர்க், எத்தனையோ நண்பர்கள்ட்ட பேசியிருப்பீங்க. அப்போ என்ன சொல்லி பேசுவீங்க? மாப்பிள இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு மாப்பிள, இன்னும் ஒரு மாசம் ஆச்சு மாப்பிள, ஒரு 2 வருஷத்துல நம்ம 2 கோடி ரூபாய் பாத்துறோம் மாப்பிள. இதைத்தான் பேசுவோமே ஒழிய அது லாங் ஸ்டாண்டிங்கா போகும், நம்பி வா உன் லைஃப் இருக்கு அப்படின்னு என்னைக்குமே பேச மாட்டது இல்ல. நல்ல யோசனை பண்ணி பாருங்க. ஆனால் அதையும் உடைச்சு இங்க என்ன பேசுறோம்? நம்ம தலைமுறை நல்லா இருக்கும். ஏன்னா இங்க ட்ராக் ரோடு போட்டாச்சு, அடுத்து நம்மளுடைய ரோட் மேப் கிளியரா தெரியுது கண்ணுக்கு, அடுத்து என்ன பண்ண போறோம், அடுத்து என்ன பண்ணோம். அப்ப இங்க அந்த பேச்சுங்கிறத இடமே இல்லைங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒரு நண்பர்கிட்ட பேசி பாருங்க. அதே மாதிரி இன்னொன்னு, நம்ம எல்லாரும் நண்பர்களே, எல்லாரும் ஒருத்தர் ஒரு நபரை அறிமுகப்படுத்தினா எல்லாருக்கும் அந்த பெனிஃபிட் இருக்குங்கிறது நம்ம ப்ராஜெக்ட்ல இருக்குங்கிறது கண் கூட தெரியுது. சோ இன்னையில இருந்து ஒரு முடிவெடுப்போம் நண்பர்களே. அவங்க சேர்றாங்க சேரல, டெய்லி ஒரு 3 நண்பர்கிட்ட நான் பேசுவேன், புது நண்பர்கிட்ட அப்படின்னு சொல்லி நோட்டு போட்டு, மேடம் சொன்னாங்களே உஷாராணி மேடம், நோட்டு போட்டு லிஸ்ட் எழுதுங்க. ஆர்டி மேடம் சொன்னாங்க இல்லையா, லிஸ்ட் எழுதிட்டு ஒரு 3 பேர்ட்ட அங்க சேர்றாங்க சேரல, நமக்கு என்ன, நமக்காக இந்த பிரபஞ்சம் கொடுத்த பிபிஎஸ் ஸ்வீட்காஸ்ட் நம்ம வாழ்க்கை மாறும் தெரிஞ்சு நம்ம உள்ள வந்திருக்கோம். அப்ப என்ன பண்ண, அதுக்கான நன்றி கடன் என்ன? டெய்லி 3 பேர்ட்ட அவங்க சேர்றாங்க சேரல பேசுங்க. பேசி முடிச்சு அந்த 3 பேரை மட்டும் ஜூம் மீட்டிங்ல உட்கார வைங்க. இது மட்டும்தான் நீங்க நம்ம செய்யணும் நண்பர்களே. அவங்க சேர்றாங்க சேரல அந்த பத்தியே கவலையப்பட வேண்டாம். நம்மள்ட்ட சேராட்டாலும் வேற நம்ம நண்பர்கிட்ட, நம்ம குடும்ப நண்பர்கிட்ட யார்ட்டே சேரதான் போறாங்க. அது நமக்கு சப்போர்ட்டா தான் வரப்போகுது. இந்த தொலைநோக்கு பார்வையோட, இந்த பொதுநலத்தோட எல்லாரும் இணைஞ்சு பண்ணும்போது நண்பர்களே வேற லெவல்ல இருக்கும். இது எந்த மாற்றமும் கிடையாது. இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, 3 பேர்ட்ட நான் இன்னைக்கு டெய்லி பேசணும்யா. பேசலன்னா தூக்கம் வரக்கூடாது. அது 12 மணி ஆகட்டும், தட்டி கூப்பிட்டு பேசுங்க, தப்பு இல்ல. நல்ல விஷயத்தை தான் நம்ம சொல்றோம். இந்த ஒரு விஷயத்த உறுதியா நம்ம எடுத்தோம்னா நண்பர்களே, சார் சொன்ன மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா டெய்லி 1000 என்ட்ரிலாம் மேட்டரே கிடையாது. டெய்லி 5000 ஐடி விழும். ஏன்னா அதுக்குள்ள வேலைகள் பாருங்க, எப்படி பாருங்க மக்களுக்கு எந்த அளவுக்கு எளிமையா அடுத்த கட்டம் எப்படி பண்ணா மக்கள் இன்னும் சந்தோஷப்படுவாங்க. அடுத்த அலை, அதாவது பாத்தீங்கன்னா சுனாமி வந்தா எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனா இந்த அலை, வரக்கூடிய அலை வந்து பாத்தீங்கன்னா எப்பண்டா வரும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம அனைவரையும் மேல லெவலுக்கு தூக்கிட்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அடுத்த கோடிங். அது மிகப்பெரிய ஒரு விஷயம், சாதாரண விஷயம் இல்ல. அது அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்த, எந்த அளவுக்கு 24 நேரமா அதே சிந்தனையில இருந்தாலும் இந்த உதிப்பு வந்து உதியும். சோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை தான் நம்ம சங்கர் சார் அற்புதமா அந்த கோடிங் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது கிரிப்டோ. அதாவது எந்த காலத்துல எதை பண்ணா ஜெயிக்கணும்னு இருக்கு, அதுதான் இப்ப கையில எடுத்திருக்காங்க. ஏன்னா உலகமே நம்ம கிரிப்டோல தான் மாறப்போகுது. இதுவரை நம்ம நெகட்டிவா கேள்விப்பட்டது பாசிட்டிவா மாறுது. யோசனை பண்ணி பாருங்க, மாற்றம் ஒன்றே மாறாதது. அப்போ அந்த மாற்றத்துக்கு நம்ம தயாரா தான் இருக்கணும். அப்போ நல்ல யோசனை பண்ணி பாருங்க, தொலைநோக்கு பார்வையோட இந்த 1000 நண்பர்கள், நம்ம குடும்ப நண்பர்கள் கோடீஸ்வரன் ஆனதுக்கு அப்புறம் தான் கீழே எத்தனை எங்க இருந்து வரட்டும், பணம் இங்க முக்கியம் இல்ல, என்ட்ரி இங்க முக்கியம் இல்ல அப்படிங்கிற எந்த அளவுக்கு அவங்க ஒரு தொலைநோக்கு பார்வையோட இதையும் பார்த்திருக்காங்கிறது தயவு செய்து நம்ம தான் யோசிக்கணும். அப்ப இன்னும் உட்கார்ந்துகிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம் நண்பர்களே, நம்மளை நம்பி வந்த நண்பர்கள்ல வர வச்சமா, இதைத்தான் நீங்க யோசிக்கணும். நான் சத்தியமா சொல்றேன், என்னுடைய டீம் 34 டைரக்டர் போட்டிருக்கேன். ஒரு 18-19 பேர் பாத்தீங்கன்னா, ஒரு 15 பேர்கிட்ட பாத்தீங்கன்னா 12க்கு மேல முடிச்சுட்டாங்க. அதுல இன்னும் ஒரு 6-7 பேர் 6 முடிச்சு தயாரா இருக்காங்க. அப்ப பாருங்க, என்னுடைய டைரக்ட்ல குறைஞ்சது ஒரு 20ல இருந்து 25 பேரு கிரிப்டோக்கு தயாரா இருக்காங்க. இதைத்தான் ஒவ்வொருத்தரும் செய்யணும். நம்ம வந்து பிரயோஜனம் இல்ல, நம்மளை ஏத்து விட்ட ஏனிய மறக்க கூடாது. அப்ப அவங்களும் அதுல வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை நம்ம முடிவோட பண்ணோம்னா, கிரிப்டோ எல்லாம் மேடம் சொன்னாங்க இல்லையா, ஃபாஸ்ட்னு, இது ஃபாஸ்ட், இது பாத்தீங்கன்னா ஸ்பீடு வேற மாதிரி. அதனால அனைவரும் இத மைண்ட்ல வச்சு நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு என்ன பண்ணணும் அவங்க யோசிக்காங்க. நம்ம அதை பத்தி கவலையே பட வேண்டாம். உள்ள வந்தா மட்டும் போதும், நீங்க நின்னா மட்டும் போதும், சொல்றதை செஞ்சா மட்டும் போதும். நான் சொல்றது இல்ல, சிஸ்டம் சொல்றதை செஞ்சா மட்டும் போதும். தேங்க்யூ. அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஜெயன். பாபு சார் என்னாச்சு, கேக்குதா? நான் பேசுனதெல்லாம் கேட்டுதா இல்ல? ஏதாவது நன்றி சார், நன்றி சார், கேட்டுதா சார்? நன்றி நன்றி. தேங்க்யூ. ஜாஸ்மின் மேம், நீங்க பேசலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க.
ஓகே, ஜாஸ்மின் மேம், ஜாஸ்மின் ஜோஸ் உங்களுக்கு கோர்ஸ் கொடுத்துருக்கு, நீங்க பேசலாம். ஓகே, தேங்க்யூ. நம்ம செக்ஷன் வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணிப்போம். 7 o'clock கிட்ட ஆக போகுது. நன்றி, வாழ்த்துக்கள். பாபு சார், இன்னைக்கு ஈவினிங் மீட்டிங் யார் யார் எடுக்கிறாங்க எல்லாருமே அட்டென்ட் பண்ண சொல்லுங்க. அதை கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிருங்க. எஸ் சார். சார் அது குரூப்ல வந்து ஆட் பண்ணிட்டு குரூப்ல போட்டுக்கலாம் சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சார் நான் சொல்லிடுறேங்க சார். சொல்லுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிகினிங் டுவர்ட்ஸ் 4:30 எல்லாரும் 7 மணி வரைக்கும் பொறுமையா அவங்களோட ஒர்க்குகள் இருந்தாலும் அதையும் சேர்த்து பார்த்துட்டு வெயிட் பண்ண அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி பிகினிங்ல வந்து அத்தனை பேரும் இறுதி வரைக்கும் வெயிட் பண்ணன மாதிரி ஈவினிங் செஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஆனந்தவள்ளி மேடம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்காக பிளான் பிரசன்டேஷன் கொடுக்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிகினிங்ல பாத்தீங்க எம்சி பாத்தீங்கன்னா நான் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ உங்களோட நீங்க மட்டும் வராம உங்களோட டீம் அத்தனை பேர்த்துக்கும் இண்டிவிஜுவலா கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. இது நமக்கான நேரம். சோ நம்ம மட்டும் இல்லாம நம்மளை நம்பி வந்த அத்தனை பேர்த்துக்கும் இந்த வாய்ப்பை கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்கு. சோ நம்ம கடமையை சரிவர செய்வோம். அதுக்குண்டான பலன் நம்மளையும் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து சேரும்னு இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.